சர்ப்ரைஸ் டெஸ்ட். இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போக பசங்க எக்ஸைட்டடா இருந்தாங்க. அதனாலதான் சீக்கிரமா எந்திரிக்கிறாங்க. ஆர்ட் புக்க பேக்ல வைக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு ஆர்ட் கிளாஸ் இருக்கும். கட்டு பேக மாட்டிக்கிட்டே இப்படின்னு சொல்றாரு, இன்னைக்கு ஆர்ட் கிளாஸ் நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ண போறோம். ஆமா கட்டு, நம்மளோட ஆர்ட் கிளாஸ் வாரத்துல ஒரே வாட்டி தான் வருது. நம்மளோட ஆர்ட் மேம் கூட புது புதுசா செம்மையான டிராயிங்ஸ் கத்து தராங்க. அதனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா. ஆனா எனக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்கும். ஐயோ நான் அந்த வாட்டர் கலர்ஸ கூட என்னோட பேக்ல எடுத்து வச்சுக்கிறேன் சிங்கி. இரு இப்பவே எடுத்து வைக்கிறேன், இல்லனா மறந்துடுவேன். அப்புறம் கட்டு அவனுக்கு தேவையான வாட்டர் கலர்ஸ பேக்ல வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனதும் அவங்க கிளாஸுக்குள்ள போறாங்க. இன்னைக்கு ஆர்ட் கிளாஸ் சீக்கிரமா ஆரம்பிக்கணும். நான் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் கூட நிறையவே கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஹரி இப்போ எங்க போனா? அவன் இன்னைக்கு லேட்டா தான் வருவான் போல இருக்கு. அதுக்குள்ள ஹரி கிளாஸ் ரூம்குள்ள ரொம்பவே சோகமா வரான். என்னாச்சு ஹரி, ஏன் அவ்வளவு சோகமா இருக்க? நண்பர்களா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கேன்ல. அது மட்டும் இல்லாம கடந்த 2 நாளா நான் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அதனால கிளாஸ் டீச்சர் என்ன ஸ்டாஃப் ரூம்க்கு வர சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏன் 2 நாளா நான் ஸ்கூலுக்கு வரலன்னு தெரியுமா? என் மாமா அத்தை போன காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹரி அப்படி சொன்ன உடனே அங்க இருக்க பசங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இது, ஆர்ட் கிளாஸ் நடக்கும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தனே, ஆர்ட் கிளாஸ் இன்னைக்கு இல்லையா? இது ரொம்பவே சோகமான விஷயம். இப்ப என்ன பண்ண முடியும் கட்டு? கிளாஸஸ் கூட முடியணும் இல்லையா? என்ன பண்றது? அதனாலதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஃப்ரீ பீரியட் இருக்கும்ல, அப்ப விளையாடலாம் விடு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்க சமாதானம் ஆயிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆர்ட் கிளாஸ்க்கு அவங்களோட மிஸ்ரா சார் வராரு. பசங்க ஷாக் ஆயிடுறாங்க. மிஸ்ரா சார் நீங்களா? ஃப்ரீ பீரியட் நீங்க தான் எடுக்க போறீங்களா? ஆமா கட்டு, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம எதுக்காக இந்த பீரியடை வேஸ்ட் பண்ணணும்? அதனால என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மிஸ்ரா சாரோட பயங்கரமான ஐடியா அவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா மிஸ்ரா சார் எப்பவுமே மேக்ஸ் பத்தி மட்டுமே தான் பேசுவாரு. அப்புறம் சார், அந்த ஐடியா என்ன சார்? சிங்கி பாப்பா, நான் இந்த ஃப்ரீ பீரியட்ல உங்களுக்காக சர்ப்ரைஸ் மேக்ஸ் டெஸ்ட் வைக்கலாம்னு இருக்கேன். இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். சர்ப்ரைஸ் டெஸ்ட் அப்படின்ற அந்த பேரை கேட்ட உடனே பசங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முகமே மாறிடுது. என்ன பசங்களா, என்னாச்சு? டெஸ்ட்னு பேர் கேட்ட உடனே எல்லாரும் ஏன் இப்படி ஆயிட்டீங்க? மேக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம சோகமாகாத சந்தோஷமாவா இருப்போம். அத கூட நம்ம ஃபேவரட்டான ஆர்ட் கிளாஸ்க்கு பதிலா. என்ன பசங்களா, என்னன்னு சொல்லுங்க. சரி, நம்ம ஒரு வேலை பண்ணலாம். யார் இந்த மேக்ஸ் டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுத்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள நான் வரைஞ்சு காமிக்கிறேன், சரியா? மிஸ்ரா சார் அப்படி சொன்னது கேட்ட உடனே பசங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா கட்டு சார கேக்குறான், சார் உங்களுக்கு டிராயிங் பண்ண தெரியுமா? ஆனா சார், நீங்க மேக்ஸ் டீச்சர் தானே, நீங்க அப்ப டிராயிங் மட்டும் எப்படி பண்ணுவீங்க? ஆமா பசங்களா, நான் ரொம்ப நல்லா டிராயிங் வரைவேன். இது டிராயிங் கிளாஸ் தானே. நீங்க முதல்ல சர்ப்ரைஸ் டெஸ்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் டிராயிங் வரைகிறேன். மிஸ்ரா சார் அப்படி சொன்னத பசங்க எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ரா சார் போர்டு மேல சில மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படின்னு சொல்றாரு, பசங்களா, இது டெஸ்டுக்கான 5 கேள்விகள். இத சால்வ் பண்ணுங்க, சீட்டிங் எதுவும் பண்ணக்கூடாது. யார் இந்த டெஸ்ட்டை ரொம்ப சரியா பண்றாங்களோ அவங்களுக்கு நான் ஃபுல் மார்க்கும் கொடுப்பேன். அப்புறம் அவங்க டிராயிங்கையும் வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா சார் போய் உட்கார்ந்துடுறாரு. பசங்க எல்லாருமே கவனமா அவங்களோட சம்ஸ சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் விட ஃபர்ஸ்ட் ஹரி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரு கொண்டு போய் சார் கிட்ட கொடுக்கறாரு. சார் இங்க பாருங்க, நான் பதில் எழுதிட்டு வந்துட்டேன். வாவ், என்ன இவ்ளோ சீக்கிரமாவா? எங்க காமி ஹரி. நீ 5 கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கப்பா. இங்க பாரு, நான் உனக்கு ஃபுல் மார்க்லாம் கொடுக்க முடியாது. நான் சீக்கிரமா எழுதுனதுனால இதுல ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். ஆமா ஹரி, இங்க பதில சீக்கிரமா எழுதுறத விட சரியா எழுதணும், புரிஞ்சுக்கோப்பா. சரி, பார்க்கலாம் மத்த பசங்களா எப்படி எழுதுறாங்கன்னு. அப்ப சார் வேற எல்லாருமே பாக்குறாரு.
பசங்க எல்லாருமே சின்சியரா எழுதிட்டு இருக்காங்க. ஆனா பேக் பெஞ்ச்ல மட்டும் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏய் பங்கஜ், குட்டு, நீங்க 2 பேரும் அமைதியா எழுதுங்க. இந்த டெஸ்ட்ல சீட்டிங் எதுவும் பண்ணக்கூடாதுப்பா, புரிஞ்சதா? சார் சொன்னதும் அவங்க 2 பேரு கூட பேசாம அமைதியாயிடுறாங்க. அதுக்குள்ளவே கட்டு அவனோட சம்ஸ் எல்லாமே முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் புக்க கொண்டு போய் அவன் சார் கிட்ட கொடுக்கறான். சார், நான் எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணிட்டேன். என் ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? குடு கட்டு. அதுக்கப்புறம் சார் அந்த புக்க ரொம்ப சீரியஸா பாத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் அப்படி சீரியஸா பாக்குறத பார்த்து கட்டு பயப்படுறான். ஆனா அதுக்குள்ள சார் சிரிச்சிட்டு இப்படி சொல்றாரு. வாவ் கட்டு, நீ எல்லா ஆன்சரையும் சரியா எழுதிருக்கப்பா. இந்த சர்ப்ரைஸ் மேக்ஸ் டெஸ்ட்ல நான் உனக்கு ஃபுல் மார்க் கொடுக்கறேன்ப்பா. இதுல இப்ப நீ தான் ஃபர்ஸ்டா வந்திருக்க. என்னது, உண்மையாவா சார்? சிங்கி பாத்தியா, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பசங்களா எல்லாரும் கட்டுக்கு கிளாப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிஸ்ரா சார் சொன்னதால பசங்க எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனும் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அவனோட இடத்துல போய் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பசங்க எல்லாருமே சால்வ் பண்ணி முடிச்சிடுறாங்க. சார் ஒவ்வொருத்தரோட புக்கையும் செக் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரு சந்தோஷமா இப்படின்னு சொல்றாரு. பசங்களா, நீங்க எல்லாருமே நல்லா பண்ணீங்கப்பா. இதுல கட்டு சீக்கிரமா எழுதுனா எல்லாத்தையும் சரியாவும் எழுதியிருக்கான். அதனால நான் இப்ப அவனை டிராயிங் பண்ண போறேன். இதே மாதிரி அடுத்த டெஸ்ட்ல யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்களோ நான் அவங்களையும் வரைவேன். இப்ப கட்டு வரைய போறேன். சார் சொன்னதை கேட்ட உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்றதும் டிரா பண்றதும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ரா சார் போர்டு மேல கட்டோட டிராயிங் பண்றாரு. பசங்களா, சீக்கிரம் உங்க டிராயிங் நோட் எடுங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்க வரைங்க. நான் இப்ப கட்டு வரைகிறேன். எல்லாரும் சார் சொல்றத கேட்டு சிரிக்கிறாங்க. சார், நீங்க கூட எங்கள மாதிரியே பேசுறீங்க சார். சரியா சொன்ன கட்டு. சரி, இங்க பாரு, என்னோட கார் எப்படி இருக்குன்னு சொல்றியா? செமையா இருக்கு. அதுக்கு ப்ளூ கலர் அடிக்கிறியா? சிங்கி, என்னோட இந்த ஸ்கூல் டிராயிங் பாரு. அந்த ப்ளூ கார் ரொம்பவே அழகா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் இப்போ டைனோசரை வரைஞ்சிருக்கேன். எல்லாருமே ஹரியோட டிராயிங்க பார்த்து சிரிக்கிறாங்க. அட, என்னாச்சு? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன்னா ஹரி, நீ வரைஞ்சிருக்கல அந்த டைனோசர், அது பார்க்கிறதுக்கு அப்படியே பள்ளி மாதிரியே இருக்கு. பண்டி சொன்னதை கேட்டு எல்லா பசங்களும் ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்குள்ள மிஸ்ரா சாரோட டிராயிங் கூட கம்ப்ளீட் ஆயிடுது. அப்புறம் போர்டு கிட்ட இருந்து அவரு கொஞ்சம் தூரம் வராரு. அதுக்கப்புறம் மிஸ்ரா சாரோட டிராயிங்க பார்த்து பசங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவன ஒரு அழகான காட்டன் மாதிரி வரைஞ்சிருப்பாரு. வாவ் வாவ் மிஸ்ரா சார், நீங்க வரைஞ்சிருக்கிற டிராயிங் ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ்ரா சார், நீங்க கட்டுவ அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி வரைஞ்சிருக்கீங்க. என்னது? நான் அப்படி எல்லாம் இல்லப்பா. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க டிராயிங் சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். ஆனா அது என்ன மாதிரி இல்ல, அவ்வளவுதான். கிளாஸ்ல பசங்க எல்லாருமே கட்டு சொன்னதை கேட்டு ஜோரா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. ஹெல்தி ரொட்டீன். சண்டே காலங்காத்தால அப்பா கட்டு சிங்கிய 2 பேரையும் கூட்டிட்டு ஜாகிங்காக கிளம்புறாரு. வாங்க பசங்களா, நாம இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 2 கிலோமீட்டராவது ஜாகிங் போகணும். 2 கிலோமீட்டர் எனக்கு ஜுஜுபிப்பா. நான் 5 கிலோமீட்டர் சுலபமா ஓடுவேன் தெரியுமா? ஆனா நானு 10 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓஹோ, சரி பசங்களா, இதுல யார் முதல்ல டயர்ட் ஆகுறாங்கன்னு பாப்போம். எஸ், லெட்ஸ் கோ. அப்பா கட்டு சிங்கி 3 பேருமே வீட்ல இருந்து கிளம்புறாங்க. 3 பேரும் சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சுறுசுறுப்பா கொஞ்ச தூரம் ஓடின பிறகு அவங்க 2 பேருமே ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி ஒரு பெஞ்ச் மேல போய் உட்கார்ந்துடுறாங்க. அட, என்னாச்சு பசங்களா? அப்பா, நாங்க டயர்ட் ஆயிட்டோம்பா. இதுக்குள்ள 2 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சிருக்கும் இல்லையாப்பா? ஆஹா கட்டு, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம். 2 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்ன? அட இல்ல பசங்களா, நாம இதுவரைக்கும் 500 மீட்டர் தான் கடந்து வந்திருக்கோம். நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ்ல நாம இன்னும் பாதி கூட கடக்கல தெரியுமா? அப்பா சொன்னதை கேட்டதும் 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னது? அப்பா, இப்பவே எவ்வளவு கால் வலிக்கு தெரியுமா? நாங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்ப்பா. அப்பா, எனக்கும் கால் வேற ரொம்ப வலிக்குது. என்ன? சரி பசங்களா, 1 கிலோமீட்டராவது கவர் பண்ணுவோம், வாங்க போலாம். அட இல்லப்பா, நாம திரும்பி வேற வரணும் இல்லையா? என்னால ஆகாதுப்பா. ஆமாப்பா, சரியா சொன்னா.
ஓஹோ, என்ன பசங்களா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 2 பேரும் என்ன இவ்ளோ சீக்கிரம் டயர்ட் ஆயிட்டீங்க? சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம திரும்பவும் வாபஸ் போலாமா? கட்டு சிங்கி 2 பேரும் டயர்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அப்பா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்ல அம்மா அவங்க எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அட என்ன இது, 3 பேரும் இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? ஐயோ, இந்த கட்டு சிங்கி இருக்காங்களே, வெறும் 500 மீட்டர் ஜாக்கிங் போனதுக்கே டயர்ட் ஆயிட்டாங்க. அப்பா சொன்னது கேட்ட உடனே அம்மா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னது, இவ்ளோ சீக்கிரமாவா? நீங்க 2 பேரும் பசங்கள பெரியவங்கள விட ஆக்டிவா இருக்கணும். அப்பாவை விட நீங்க டபுள் ஜாகிங் பண்ணியாகணும்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட மோசமான சாப்பாடு பழக்கம் தான் நினைக்கிறேன். சரியா சொன்னீங்க. நேத்து நைட் டின்னருக்கு கூட அவங்க அடம் பிடிச்ச பீட்சா தான் வேணும்னு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹோம்வொர்க் முடிச்சு இப்பெல்லாம் இவங்க விளையாட கூட வெளிய போக மாட்டேங்கிறாங்க. வீட்ல உட்கார்ந்து வீடியோ கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. ஆமா, அதுதான் காரணம். இவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. சரியான உணவு பழக்கமும் இல்ல, எக்ஸசைஸும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. கட்டு சிங்கி சைலண்டா அப்பா அம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரிங்கப்பா, இனிமே நாங்க வெளிய ஃபுட்ட சாப்பிடவே மாட்டோம். ஆமாப்பா. அது மட்டும் இல்ல பசங்களா, இனிமே நான் உங்க எல்லாருக்காக ஒரு ஹெல்தி ரொட்டீனை தான் ஃபாலோ பண்ண போறேன். அந்த ஹெல்தி ரொட்டீன்ல காலங்காத்தால உங்களுக்கு ஒரு கிரீன் ஜூஸா குடிக்க கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம ஹோல் டே நீங்க ஹெல்தியா தான் சாப்பிடணும். ஜங்க் ஃபுட் மாசத்துல ஒரு வாட்டி மட்டுமே. அம்மா சொன்னதை கேட்ட உடனே கட்டு சிங்கி 2 பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க. அதே நேரத்துல அம்மா கிச்சனுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருக்குமே கிரீன் ஜூஸ கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அத பார்த்து எல்லாருமே பயந்து போய் நிக்கறாங்க. இந்தாங்க பசங்களா, ஹெல்தியான கிரீன் ஜூஸ் உங்களுக்காக ரெடியா இருக்கு. அம்மா, இது எதால பண்ண ஜூஸ் அம்மா? அம்மா, இது பார்க்கவே நல்லா இல்ல அம்மா. பசங்களா, இது என்னோட ஸ்பெஷல் கிரீன் ஜூஸ். இது பாலக்ல செஞ்சது, ரொம்பவே ஹெல்தி. இது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க உடலுக்கு. கண்டிப்பா நீங்க இத குடிச்சே ஆகணும். எடுத்து குடிங்க. நீங்க கூட எடுத்துக்கோங்க. என்ன, நானும் கூட குடிக்கணுமா? கண்டிப்பா எல்லாரும் குடிச்சே ஆகணும். கட்டு சிங்கி பயந்துகிட்டே அந்த கிளாஸை எடுத்துக்கறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பயந்துகிட்டே இருக்காங்க, எப்படிடா குடிக்கிறதுன்னு சொல்லி. இப்ப நாம இதை எப்படிதான் சிங்கி குடிக்கிறது? இத ஸ்மெல் கூட நல்லாவே இல்ல. நாம கண்டிப்பா குடிச்சே ஆகணும் கட்டு, இல்லனா அம்மா நம்ம போக விட மாட்டாங்க. கட்டு சிங்கி பாக்குறாங்க. அவங்க அப்பா ஒரே சிப்ல எல்லாத்தையும் கடகடன்னு குடிச்சிடுறாரு. என்னப்பா, ஒரே சிப்ல குடிச்சிட்டீங்க? என்ன அவ்ளோ நல்லா இருக்கா? இல்ல கட்டு, இது டேஸ்ட் என்னமோ நல்லா இருக்காதுதான். ஆனா உங்களுக்கு தெரியுமா, இதுல சத்துக்கள் நிறையவே இருக்கு. நான் இத மருந்துன்னு நினைச்சுதான் குடிச்சேன். நீங்களும் அப்படியே குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா அவருக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பசங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கட்டு, அப்பாவை பார்த்தாலும் அப்பா அப்படி கடகடன்னு குடிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச டேஸ்ட் அவ்வளவு கேவலமா இருக்காது. சிங்கி, சரி வா, அப்ப நம்மளும் குடிச்சு பார்க்கலாம். கட்டு சிங்கி, எதுவா இருந்தாலும் நடுவுல நிறுத்த கூடாது. ஒரு அடியா ஃபுல்லா குடிச்சிடணும், சரியா? ஓகே மம்மி. அவங்க ஒரு சிப் குடிச்சு பாக்குறாங்க. ஜூஸ் ரொம்பவே கேவலமா இருந்தது. ஆனாலும் அம்மா எதிரிலே நின்னுட்டு இருந்தத பார்த்து அவங்க 2 பேரும் கல்பா அந்த ஜூஸ குடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களால அதை தடுக்க முடியாது. அம்மா, இது நிஜமாலே நல்லா இல்லம்மா. ஆமா மம்மி, ரொம்ப கேவலமா இருந்தது. வெரி குட் பசங்களா. சரி, நீங்க சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. கியூக்கம்பர் போட்டு பிரவுன் பிரெட்டால செஞ்ச ஹெல்தி சாண்ட்விச் உங்களுக்காக ரெடியா இருக்கு. கட்டு சிங்கி அவங்களோட சாண்ட்விச்ச என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அம்மா அவங்க 2 பேருக்கும் லஞ்சுக்கு சாலட் கொடுத்திருப்பாங்க. கட்டு, இங்க பாத்தியா, அம்மா எப்படியாவது ஹெல்தியா தான் நம்மள சாப்பிட வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. நாம கண்டிப்பா ஹெல்தியா தான் இனிமே சாப்பிட போறோம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, நாம மத்தியானம் போனோம்னா ஹெல்தியா ஏதாவது செஞ்சிருப்பாங்க. கட்டு, அதோட டேஸ்ட் நல்லாவே இருக்காது. ஆமா, ஆனா என்ன பண்றது, கண்டிப்பா வீட்டுக்கு போயே ஆகணும்ல, தவிர்க்க முடியாதே. அப்புறம் கட்டு சிங்கி கிளாஸ் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதும் லஞ்ச்காக அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க பசங்களா, உங்களுக்காக லஞ்ச் ரெடியா இருக்கு, வாங்க. அம்மா லஞ்ச்காக கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க எக்ஸைட்டடாவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத லஞ்ச் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. என்னாச்சு பசங்களா, ஏன் அவ்ளோ சோகமா இருக்கிறீங்க? ஆனா அம்மா, நீங்க மறுபடியும் ஹெல்தியா ஏதாவது கொடுப்பீங்க. பசங்களா, ஹெல்தியா சாப்பிடுறது முக்கியம் இல்ல. ஆனா மம்மி, ஆனா அதோட டேஸ்ட் நல்லாவே இருக்காதே. பசங்களா, நான் உங்களுக்காக ருசியான சாம்பார் இட்லியும் செஞ்சு வச்சிருக்கேன். அத கேட்டதும் பசங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறாங்க. என்னது, சாம்பார் இட்லியா? செமையா இருக்கும். ஆமா பசங்களா, சாப்பிடுங்க.
அப்படின்னு சொல்லி அவங்க மம்மி 2 பேருக்கும் பரிமாறுறாங்க. ஆனா மம்மி, இத எதுக்காக செஞ்சு வச்சிருக்கீங்க? நீங்க தான் இனிமே ஹெல்தியா சாப்பிடணும்னு சொன்னீங்க இல்லையா? அட பசங்களா, இட்லி சாம்பார் ரொம்பவே ஹெல்தியான ஃபுட் தெரியுமா? இந்த சாம்பார்ல நிறையவே மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இட்லிய நாம புளிச்ச அரிசி மாவுல செய்றோம். ரொம்பவே ஹெல்தி கூட. சோ நம்ம ட்ரை பண்ணா ஹெல்தியா கூட டேஸ்டியா சாப்பிடலாம். மம்மி, நிஜமாலே ரொம்பவே ஹெம்மியா இருக்கு தெரியுமா? வாவ் மம்மி, இட்லி சாம்பார் நிஜமாலே ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆமா பசங்களா, காலங்காத்தால கிரீன் ஜூஸும் சாலட்ஸும் சாப்பிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லஞ்ச்ல உங்களுக்காக டெய்லி ருசியா ஏதாவது செஞ்சு கொடுக்கறேன். சரிங்க அம்மா, டீல். யம்மி. அதுக்கப்புறம் ராத்திரி அம்மா அவங்க எல்லாருக்காக பன்னீர் தோசை செஞ்சு தராங்க. அப்புறம் சாம்பார் கூட செஞ்சு கொடுக்கறாங்க. அவங்களுக்கு டின்னர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்ல, டின்னருக்கு அப்புறம் மம்மி எல்லாருக்காகவும் சுட சுட பாலும் கொடுக்கறாங்க. இன்னைக்கு நிஜமாலே நாளே ஹெல்தியா இருந்தது மம்மி. சரியா சொன்ன கட்டு. இனிமே நாம தினமும் இந்த மாதிரி தான் ஹெல்தியா சாப்பிட போறோம். அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து காலையில நீங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் டெய்லி சாப்பிட போறீங்க. நேத்து தான் நான் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். வாவ், ஃப்ரூட்ஸ் மம்மி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆமா ஜிங்கி செல்லம், அதுல சாக்லேட் ரொம்பவே நல்லா இருக்கும் தெரியுமா? இனிப்புல சாக்லேட் சாப்பிடணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ ஃப்ரூட் சாக்லேட்டை சாப்பிடு, சரியா? ஓகே அப்பா. இந்த மாதிரி அம்மா ஹெல்தி ரொட்டீனா அவங்க எல்லாருக்காகவும் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றாங்க. வாட்டர் ஷார்டேஜ். மாண்டியோட புது சைக்கிள் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அவன் தினமும் சைக்கிளை ஓட்டிட்டு இருப்பான். ரொம்பவே சந்தோஷமா இருப்பான். அன்னைக்கு மோண்டி சைக்கிள் ஓட்ட சொசைட்டி பார்க்க வரான். மோண்டி சொசைட்டில இருக்க ஒரு வாட்டர் டேப்புக்கு ஒரு பைப்பை கனெக்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் சைக்கிளை கழுவ ஆரம்பிக்கிறான். என் பைக்கு எவ்வளோ அழுக்கா இருந்தது. ஆனா இந்த தண்ணியில் நான் வாஷ் பண்ணா என் சைக்கிளை இப்ப பாக்குறதுக்கு புது சைக்கிள் மாதிரி பளபளப்பா இருக்கு. டேப்ப வேற அவன் முழுசா ஓபன் பண்ணி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி அங்க இருக்க பார்க்ல முழுவதும் ஃபில் ஆயிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே கட்டு சிங்கி 2 பேருமே சொசைட்டி பார்க்ல விளையாட வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்ததும் மோண்டு இப்படின்னு கத்தி சொல்றான். ஏ கட்டு, இங்க பாரு. மோட்டோட சத்தம் கேட்டதும் கட்டு திரும்பி பாக்குறான். அப்ப உடனே அவன்கிட்ட இருந்த பைப்பை வச்சு அந்த தண்ணிய அவன் மேல அடிக்க ஆரம்பிச்சிடுறான். மோட்டி சும்மா இரு. மோட்டி இல்லனா உங்க அம்மா கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் இன்னுமே தண்ணி அவங்க மேல அடிச்சுக்கிட்டே இருப்பான். அத பார்த்து கோவப்பட்ட சிங்கி மோட்டி கிட்ட அந்த பைப்பை புடுங்கல அப்படின்னு சொல்லி போறா. ஆனா அப்பா அவங்க கீழே இருந்த தண்ணியில அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அத பார்த்து மோட்டோ இன்னுமே சிரிக்க ஆரம்பிக்கிறான். மோண்டி, தயவு செய்து போதும் நிறுத்து. இங்க பாரு, உன்னால பார்க் முழுவதும் எப்படி தண்ணியால நிரம்பி இருக்குன்னு. ஜிங்கி, எனக்கு தண்ணியோட விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். பாரு பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பாரு பாரு அப்படின்னு சொல்லி அவன் 2 பேரும் மேலேயும் கண்டினியூஸா தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பான். நிறுத்தவே மாட்டான். கோமா இருந்த கட்டு ஓடி போய் அந்த பைப்பை அப்படியே கட்டியா கையால பிடிச்சு மூடிடுறான். அதனால தண்ணியோட பிரஷர் இன்னொரு பக்கமா போகுது. அப்புறம் சடனா அந்த பைப் கூட உடைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இன்னுமே நிறைய தண்ணி போக ஆரம்பிக்குது. அத பார்த்து மோட்டோ ரொம்ப பயந்து போறான். அதுக்கப்புறம் அவனும் அங்கிருந்து ஓடிடுறான். இந்த மோட்டோ இங்க இருந்து ஓடிட்டான். வா, நம்மளும் இங்க இருந்து போயிடலாம். இல்லனா நாம தான் இங்க முழுசா சேர் பண்ணிட்டோம்னு நினைப்பாங்க. சரி, அதான் சொன்னேன். வா போயிடலாம் கட்டு. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி கூட அங்க இருந்து ஓடிடுறாங்க. சொசைட்டியோட மெயின் டேங்கோட தண்ணி எல்லாமே மோட்டோ பண்ண தப்பால எல்லாமே வீணா போயிடுச்சு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க 2 பேரும்? என்ன இவ்ளோ ஈரமா இருக்கு? விளையாட போனீங்களா இல்ல குளிக்கவா? அம்மா கோமா எதுவுமே பேசாம அங்க இருந்து உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டவல் கொண்டு வந்து அவங்களுக்கு குடுக்கறாங்க. இங்க பாருங்க, நல்லா தொடச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள வரணும், சரியா? அதுக்கப்புறம் பசங்க 2 பேருமே டவலை எடுத்து அவங்கள தொடச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரூமுக்குள்ள போய் அவங்களோட துணிய சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அம்மா பாக்குறாங்க, கிச்சன்ல தண்ணி வர்றது நின்னு போகுது. அட, என்ன இது? கிச்சன்ல தண்ணி வர மாட்டேங்குது. என்ன பண்றது? அதுக்குள்ள அப்பா கூட குளிச்சிட்டு இருந்தாரு. அவரும் பாதியில வெளிய வராரு. தண்ணி வேற வரலையே. நான் குளிச்சுக்கிட்டே இருக்கும் போதே தண்ணி வேற நின்னுடுச்சே, என்ன பண்றது? சோப்பும் தண்ணியுமா பாதியில அப்பா வந்து இப்படி நிக்கிறத பார்த்து பசங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத நிறுத்துறீங்களா? கிச்சன்ல கூட தண்ணி வர மாட்டேங்குது. போய் சொசைட்டி குரூப்ல என்னன்னு கேக்குறேன். எல்லாருக்கும் தண்ணி வரல, இல்ல நம்மளுக்கு மட்டுமா? மம்மி, போய் சொசைட்டி குரூப்ல கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அங்க சொசைட்டியோட டேங்க் இருக்குல்ல, அந்த தண்ணி ஃபுல்லா காலி. என்னது?
என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமா மம்மி, கட்டு சொல்றது சரிதான். சொசைட்டியோட மெயின் டேங்கோட டேப்ல இருந்து மோட்டி அவனோட சைக்கிளை வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். அவன் தான் எங்களை கூட ஈரமாக்கிட்டான். ஐயோ இப்ப என்ன பண்றது? தண்ணி எல்லாமே காலி ஆயிடுச்சா? டவலை வச்சு நீங்க உடம்ப தொடச்சுக்கோங்க. நான் போய் இப்ப சொசைட்டி செக்ரட்டரி கிட்ட பேசுறேன், சரியா? இந்த மோண்டுவோட பிரச்சனை வர வர ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. மம்மி செக்ரட்டரி கிட்ட பேசுறதுக்கு போறாங்க. கட்டு சிங்கி அப்பாக்கு டவல் கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அப்பா, நீங்க தண்ணி இல்லாம குளிச்ச அப்படின்ற ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டீங்க. அட பசங்களா, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனை. அப்பா டவலை எடுத்துக்கிட்டு பாத்ரூம்க்கு போறாரு. இன்னொரு பக்கம் மம்மி செக்ரட்டரிக்கு கால் பண்றாங்க. ஹலோ செக்ரட்டரி சார், நிஜமாலே மெயின் டேங்க்ல இருக்க தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சா? சொசைட்டில இருக்கிற டேப் வந்து உடைஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் முழு டேங்கும் காலி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? தண்ணி இல்லனா வாழ்க்கை நின்னு போயிடுமே. கட்டுக்கு ரொம்பவே தாகமா இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் போய் தண்ணி பிடிக்க போறான். அதுக்கப்புறம் ஃபில்டர்ல இருந்து கூட வெறும் ஹாஃப் கிளாஸ் தண்ணி தான் வந்தது. அட இல்ல, இந்த ஹாஃப் கிளாஸ் தண்ணி குடிச்சா என்னோட தாகம் கூட தீராது. மம்மி, எனக்கு இன்னுமே நிறைய தண்ணி வேணும். வீட்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஃபில்டர்ல இருந்து தண்ணி புடிச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்லி. ஆனா இல்ல, நீங்க என் பேச்சு கேட்காம விளையாட போயிட்டீங்க. அப்புறம் இப்ப என்ன பண்றது? இப்ப தண்ணி கூட இல்ல குடிக்க. கட்டு, அம்மா சொன்ன பேச்சு ரொம்ப கண்டிப்பா கேட்டாகணும். அப்படி இல்லனா அம்மாக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. கட்டு சாப்பாடு அப்படின்னு சொன்னதும் அவனும் அடம் பிடிக்க நிறுத்திடுறான். அப்பா கூட சொசைட்டி குரூப்ல தண்ணியோட அப்டேட்ஸ் பாத்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப தண்ணி இல்லாம என்ன பண்றது? தண்ணிக்காக டேங்கர் லாரி வரும்னு நினைக்கிறேன். சரிங்க, அப்பா டேங்கர் வந்தா பிரச்சனை முடிஞ்சிடும். சரி, எதுவும் பண்ண முடியாதுன்னா அதுக்குள்ள நாம போய் சாப்பாடாவது சாப்பிடலாம். நல்ல வேளை நான் காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆமா மம்மி, ரொம்பவே பசிக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சிங்கி டேபிள் மேல வச்சிருந்த அந்த சாண்ட்விச்ச சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அவளுக்கு ரொம்பவே காரமா இருக்கு. அட அட, என்னாச்சுமா? ஐயோ அப்பா, தெரியாம நான் பச்சை மிளகாய் சாப்பிட்டேன்ப்பா. ஓஹோ, தண்ணியை குடி சீக்கிரம். தண்ணி எங்க இருக்கு கொண்டு வருவேன்? வீட்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லடா செல்லம். மம்மி, வாயெல்லாம் எரியுது மம்மி. சரி செல்லம், நான் ஏதாவது பண்றேன். அம்மா சீக்கிரமா கிச்சனுக்கு போய் சக்கரை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சர்க்கரைய அவளோட வாயில போடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு வாய் எரியறது கம்மியாகுது. ஓஃபோ, அம்மா, தண்ணி இல்லனா ஒரு நிமிஷம் கூட நம்ம வாழ முடியாது. நாலு முழுவதும் என்ன பண்ண போறோம்னு தெரியல. அட ஒன்னும் கவலைப்படாத, சொசைட்டி எப்படியாவது ஒரு டேங்கரை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இப்பதான் குரூப்ல மெசேஜ் வந்துச்சு. அடா வா, டேங்கர் எப்ப வர போகுது? இந்த சொசைட்டில இருக்கிற ஒவ்வொருத்தரும் பக்கெட் எடுத்துட்டு போய் 4 பக்கெட் தண்ணியை பிடிச்சுக்கலாம். அடுத்த தண்ணி வர வரைக்கும் எல்லா குடும்பமும் அந்த தண்ணியை பயன்படுத்திக்கணும், அப்படிதான் சொல்லிருக்காங்க. கட்டு சிங்கி பக்கெட் எப்படி தூக்கிட்டு வருவாங்க? இல்ல மம்மி, எங்களுக்கு தேவையான தண்ணியை நாங்களே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துக்கிறோம். அட அது ஒன்னும் காமெடி இல்ல. அவ்வளவு பெரிய பக்கெட்டை உங்களால எப்படி தூக்க முடியும்? டோன்ட் வரி மம்மி, எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கப்புறம் சிங்கி வீட்டுக்குள்ள போறா. அதுக்கப்புறம் 2 மினி பக்கெட்ஸ் கொண்டு வரா. அப்புறம் சொல்றா, நானும் கட்டுவோ எங்களோட பெரிய பக்கெட்டை இந்த குட்டி குட்டி பக்கெட்டை வச்சு ஃபில் பண்றோம். ஆனா எங்களுக்கு தேவைப்படுற தண்ணிய நாங்களே ஃபில் பண்ணுறோம். பசங்களா, வாங்க வாங்க, டேங்கர் வந்துட போகுது. கட்டு, சிங்கி, அப்பா, அம்மா எல்லாருமே அவங்களோட பக்கெட் எடுத்துக்கிட்டு சொசைட்டியோட மெயின் கார்டன் கிட்ட போறாங்க. அப்புறம் டேங்கர் வந்ததும் கட்டு சிங்கி அவங்களோட குட்டி குட்டி பக்கெட்டை ஃபில் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பக்கெட்டை சைட்ல வச்சுட்டு அப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போயிடுறாங்க. அதே நேரத்துல மோண்டி கூட அவனோட பக்கெட்டை எடுத்துக்கிட்டு வரான். அட, அந்த பக்கெட்ல வேற நிறைய தண்ணி இருக்கே. சரி, நான் ஒண்ணு பண்றேன். கட்டுவோட பக்கெட்டும் என்னோட பக்கெட்டும் ஒரே கலர்ல இருக்கு. நான் இப்ப பக்கெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். அதே நல்ல நேரம் அப்படின்னு பார்த்து மோண்டு அவனோட காலி பக்கெட் அங்க வச்சுட்டு தண்ணி நிறைஞ்சிருக்க கட்டு பக்கெட்டை கொண்டு போயிடுறான். அட சிங்கி, இங்க பாரு, என் பக்கெட் எப்படி காலியா இருக்கு. அப்படி எப்படி காலி ஆயிடும்டா? உன்னோட பக்கெட் ஏதாவது ஓட்டாயிட்டு இருந்ததா? இல்ல, நான் வரும்போதே பார்த்து நல்லாதான் இருந்தது. எனக்கு தோணுது இது எல்லாமே இந்த மோண்டி தான் பண்ணிருக்கணும். உன்னோட பக்கெட் எடுத்துக்கிட்டு அவன் இங்க இருந்து ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். அட இந்த மோண்டி, டேய் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. அட விடு கட்டு, நீ போய் தண்ணி ஃபில் பண்ணி கொண்டு வா, அவ்வளவுதான்.
இன்னைக்குதான் புரிஞ்சது தண்ணியோட ஒவ்வொரு டிராப்பும் எவ்ளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. தண்ணி இல்லாததால இன்னைக்கு எனக்கு நல்லா புரியுது தண்ணி நமக்கு எவ்ளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி. அம்மா அப்பா பசங்க இப்படி பேசுறத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ தண்ணி இல்லாததால இன்னைக்கு பசங்களுக்கு தண்ணியோட வேல்யூ புரிய வச்சிடுச்சு. அப்புறம் இங்க பாரேன், ஒரு நாளைக்கு கட்டு எவ்வளவு தண்ணியை யூஸ் பண்றாங்கறத இத வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்களோட பக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா கட்டுவோட பக்கெட்ல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்துக்கு அடிச்சுக்கிட்டு இப்படின்னு சொல்றாரு. ஓஹோ, இப்போ என்ன பண்றது? அதுக்கப்புறம் கட்டு கோவமா சொல்றான், அப்பா நீங்க என்னோட தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா, இது நாளைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்டு சிங்குவோட ட்ரீ ஹவுஸ். கட்டு சிங்கி தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் எக்ஸைட்டடா சொல்றாங்க, கட்டு சிங்கி 2 பேரும் சீக்கிரமா குளிச்சு ரெடி ஆயிடுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா பசங்களா, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க நம்ம சீக்கிரம் போய் ரெடி ஆகலாம். ஆனா கட்டு சிங்கிக்கு அப்பா அம்மா என்ன சர்ப்ரைஸ் சொல்றாங்க அப்படின்னு புரியல. என்ன சர்ப்ரைஸ் அது? ஓஹோ, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க பசங்களா, சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க போங்க. அப்ப அவங்க 2 பேரையும் அவங்களோட ரூமுக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அம்மா அவங்களோட துணியை எடுத்து கொடுக்கறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடுறாங்க. இப்பயாவது சொல்லுங்கப்பா, நம்ம எங்க போறோம்? பார்த்துக்கிட்டே இருங்க பசங்களா, நீங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு இது வரைக்கும் போனதே கிடையாது. அந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். என்னது? கட்டு இங்க பாரு, இந்த ரோட்ல வீடே இல்ல, இந்த வீட்ல வெறும் பெரிய பெரிய மரங்க இருக்கு. ஆமா சிங்கி, இந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு. சரிங்கப்பா, இன்னும் நம்ம எவ்வளவு நேரத்துல போய் சேர போறோம்? எனக்கு என்ன தோணுதுன்னா நாம ஏதோ பெரிய ரெஸ்டாரண்ட்க்கு போறோம்னு. ஒருவேளை அம்யூஸ்மெண்ட் பார்க்கா இருக்குமோ? பசங்களா கொஞ்ச நேரம் இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவோம். கொஞ்ச நேரத்துல அப்பா அம்மா கட்டு சிங்கி எல்லாருமே ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. அங்க ரொம்பவே பார்க்க அழகா இருந்தது. அங்க அக்கத்து பக்கத்துல நிறையவே மரங்க இருந்தது. ஆமா கட்டு சிங்கி, நம்ம கேட்டுக்கு இன்னொரு பக்கம் போகணும். வாவ், அப்பா என்ன இது, ஏதாவது ஜங்கல் சஃபாரியா? இல்ல கட்டு, வாங்க உள்ள போலாம். ஓகே மம்மி. அவங்க எல்லாரும் கேட்ட திறந்து உள்ள போன பிறகு அங்க ஒரு அங்கிள் வந்து அவங்கள மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரு சொல்றாரு, வாங்க சார், நான் உங்களை ட்ரீ ஹவுஸ் கூட்டிட்டு போறேன், வாங்க சார். ட்ரீ ஹவுஸ் அப்படின்னு பேரு கேட்டதும் கட்டு சிங்கி 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து சொல்றாங்க, என்னது ட்ரீ ஹவுஸா? ஆமா பசங்களா, வாங்க உள்ள போவோம். அதுக்கப்புறம் அங்கிள் அவங்க எல்லாரையும் ட்ரீ ஹவுஸ் கிட்ட கூட்டிட்டு போறாரு. போயிட்டு இருக்கும் போதே அவங்க அங்க நிறையவே மாங்காய் மரங்களை பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மாங்காய் மரத்துல நிறைய ஊஞ்சல கூட கட்டி இருந்தாங்க. அப்படியே போகும்போது அவங்க ஒரு பெரிய மரத்தை பாக்குறாங்க. அங்கதான் அவங்க ட்ரீ ஹவுஸ் இருந்தது. வாவ், ரொம்ப அழகா இருக்கு ட்ரீ ஹவுஸ். கட்டு அங்க பாரு, இந்த ட்ரீம் ஹவுஸ்க்குள்ள போறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இறங்கணும்னா பக்கத்திலேயே ஸ்லைடு இருக்கு. பாத்தியா, நம்ம ட்ரீம் ஹவுஸ் மாதிரி இருக்கு. சிங்கி சரியா சொன்ன, இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ் நாம டிவில தான் பாத்துருக்கோம். அப்பா நாம மேல போலாமா? ஆஹா பசங்களா, இன்னையில இருந்து இந்த ட்ரீ ஹவுஸ் நம்மளோடது தான். அதுக்கப்புறம் 2 பேருமே வேகமா ஸ்டெப்ஸ் ஏறி ட்ரீ ஹவுஸ்க்குள்ள போயிடுறாங்க. உள்ள போய் அவங்க பாக்குறாங்க, உள்ள அவ்ளோ அழகா இருக்கும். அத பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. உள்ள வுடன் பங்க் பெட்ஸ் கூட இருந்தது. வாவ், இது எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாத்தியா சிங்கி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா கட்டு, இங்க ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து அழகா பிக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன இடத்துல எல்லாமே செட் பண்ணிருக்காங்க. இந்த பங்க் பெட் மாதிரி, அதுக்கப்புறம் அந்த டேபிள் சேர் மேல பாத்தியா கேம்ஸ் கூட வச்சிருக்காங்க. சரி சரி, அத விடு சிங்கி, வா நம்ம ஸ்லைட்ல கீழே இறங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆஹா கட்டு, செமையா இருக்கு, வா. கட்டு மற்றும் சிங்கி 2 பேரும் ஸ்லைட்ல இருந்து அழகா இறங்கி கீழே போறாங்க. அவங்க கீழே இறங்குற நேரத்துல அதுக்குள்ள அப்பா அம்மா மேல ஏறி வந்து பாக்குறாங்க. உள்ள வந்து கட்டு சிங்கிய தேட ஆரம்பிக்கிறாங்க. அட, இந்த கட்டு சிங்கி எங்கேயும் இல்ல. அவங்க எங்க போனாங்க? கட்டு, ஜிங்கி 2 பேரும் எங்க இருக்கீங்க? நாங்க இங்க இருக்கோம் அப்பா, கீழே. அதுக்கப்புறம் அப்பா அம்மா ட்ரீ ஹவுஸ் மேல நின்னுக்கிட்டே அவங்க 2 பேரையும் பாக்குறாங்க.
அவங்க 2 பேருமே கீழே நின்னுகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அட கட்டு சிங்கி, நாங்க மேல வர்றதுக்குள்ள நீங்க கீழே போயிட்டீங்களா? இருங்க இருங்க அம்மா, நாங்க இப்பவே மேல வரோம். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி 2 பேருமே மேல ஏறி போறாங்க. அப்படி பண்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு, கட்டு ஜிங்கி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாம இங்க வரும்போது இங்க எவ்வளவு மாமரம் இருந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆஹா அப்பா, அதுல ஊஞ்சல் கூட கட்டி இருந்தாங்க. ஆங்கட்டு, இப்ப நாம அந்த மாமரத்துக்கு போய் அங்க மாம்பழம் பறிக்கலாமா? அடவா, அப்பனா நம்ம ஊஞ்சல கூட விளையாடலாம் இல்லையாப்பா? ஆஹா ஜிங்கி செல்லம், சரிதான். அப்புறம் இங்க கேண்டீன் ஏரியா இருக்கு, நாம அங்க போயிட்டு வந்துட்டு கேண்டீன்ல சாப்பிடலாம். வாங்க வாங்க, இப்ப நம்ம போலாம். லெட்ஸ் கோ. அப்புறம் கட்டு சிங்கி அந்த ஊஞ்சல் கட்டிருந்த அதே மாங்காய் மரத்துக்கிட்ட போயிடுறாங்க. ஆனா மாங்காய் மட்டும் பாவம் ரொம்ப மேல இருந்தது. அப்பா, நாம மாங்காய் எப்படிப்பா பறிக்க முடியும்? மாங்காய் ரொம்ப மேல இருக்குப்பா. நான் சின்ன பையனா இருக்கும் போது என் அப்பா, அதாவது உங்களோட தாத்தா, அவரு என்ன தோல் மேல உட்கார வச்சுக்கிட்டு இந்த ஊர் முழுவதும் சுத்தி காமிப்பாரு. சரி பசங்களா, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், வாங்க. அடோ வா, அப்பனா அப்பா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தூக்கி உட்கார வச்சுக்கோங்க. இல்ல இல்ல அப்பா, நானு. கட்டு, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீ வா ஜிங்கி, மாம்பழம் பறிக்கலாம் வா. அதுக்கப்புறம் அப்பா ஃபர்ஸ்ட் சிங்கிய தூக்கி உட்கார வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா சிங்கி 2 மாங்காவை பறிச்சிடுறா. எனக்கு கிடைச்சிடுச்சு, மாங்காய் கிடைச்சிடுச்சு. கட்டு செல்லம், இப்போ உன்னோட முறை. அப்புறம் அப்பா கட்டுவ கூட மேல உட்கார வச்சுக்கிறாரு. மாங்காய் பறிக்க ட்ரை பண்றான். ஆனா அவங்க யாருக்குமே தெரியாது. அம்மா பின்னாடி நின்னுக்கிட்டு அவங்களுக்கே தெரியாம நிறைய போட்டோஸ கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க மாங்காய் பறிக்கும் போது உங்களுக்கே தெரியாம நான் நிறைய போட்டோஸ கிளிக் பண்ணிருக்கேன். என்ன? எங்களை நீ போட்டோஸ்லாம் எடுத்திருக்கியா? ஆஹா, இத பாருங்க. நாங்களும் பார்க்கறோம். ஆஹா, பசங்களா எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்கார்ந்து ஒண்ணா போட்டோஸ் பார்க்கறாங்க. வாவ் பசங்களா, அம்மா நம்மள எவ்வளவு அழகா போட்டோ எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வாங்க நம்ம ஒண்ணா சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். செல்ஃபி எடுக்கலாம். வாங்க பிரேம்குள்ள வாங்க. சொல்லுங்க சீஸ். போட்டோஸ் எல்லாம் எடுத்த பிறகு அப்பா அவங்க எல்லாரையும் கேண்டீனுக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. கட்டு சிங்கி சீக்கிரமா அவங்களோட டின்னரை சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஏன்னா ட்ரீ ஹவுஸ்ல இருக்க அந்த பங்க் பெட்ல போய் தூங்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அப்பா அம்மா, சீக்கிரமா நீங்க 2 பேரும் டின்னர் சாப்பிடுங்க. நாங்க எங்களோட பங்க் பெட் மேல படுக்கணும். ஆமா அப்பா அம்மா, சீக்கிரமா போய் அந்த பங்க் பெட்ல படுத்து தூங்குனா எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும். நான் சீக்கிரம் போகணும். பசங்களா, சரி நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சாப்பாடுக்கு பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆஹா பசங்களா, 2 நிமிஷம். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவும் சீக்கிரமா சாப்பிட்டுடுறாங்க. பசங்களோட சேர்ந்து அவங்க ட்ரீ ஹவுஸ் கிட்ட போறாங்க. ரொம்பவே இருட்டா இருந்ததால இப்ப ட்ரீ ஹவுஸ்க்குள்ள எல்லோ கலர் லைட்ஸ் கூட ஆன் ஆயிருந்தது. அதனால பார்க்க இன்னுமே அழகா இருந்தது. வாங்க பசங்களா, சீக்கிரமா மேல போலாம். மேல போனதும் 2 பேருமே சீக்கிரமா அவங்களோட பங்க் பெட்ல போய் படுத்துடுறாங்க. இங்க எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல சிங்கி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆகட்டும், ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா சிங்கி, எப்படியோ ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்கு. ஏதோ ஃபேரி டெய்ல்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆஹா கட்டு, நீ சரியா சொன்ன. ஃபேரி டெய்ல். நான் அந்த ஃபேரி டெய்லோட பிரின்சஸ். அப்புறம் நீ ஒரு மங்கி. இல்ல, நான் ஏன் மங்கி? இல்ல, நான் கூட ஃபேரி டெய்லோட பிரின்ஸ். இப்படி கட்டு சிங்கி 2 பேருமே ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. இப்படி பேசிக்கிட்டே அவங்க 2 பேரும் எப்ப தூங்கிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அத பார்த்து அப்பா அம்மா கூட சிரிக்கிறாங்க. அவங்க 2 பேரு கூட போய் தூங்கிடுறாங்க. கட்டு சிங்கி ஆயிட்டாங்க ஸ்பெஷல் கெஸ்ட். கட்டு சிங்கி உட்கார்ந்து அவங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப யாரோ டோர் பெல் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா போய் டோர் ஓபன் பண்றாங்க. வெளிய பார்த்தா ஷீதல் ஆண்டி நின்னுகிட்டு இருப்பாங்க. அட வாங்க வாங்க. கட்டு சிங்கி, இங்க பாத்தீங்களா யார் வந்திருக்காங்கன்னு? இங்க பாருங்க, உங்க ஃபேவரட் ஷீதல் ஆண்டி. ஆண்டி வெல்கம். வாங்க வாங்க. தேங்க் யூ பசங்களா. நான் ஆக்சுவலா உங்க 2 பேரையும் என் வீட்டுக்கு இன்வைட் பண்ண வந்தேன். நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா என் வீட்டுக்கு வருவீங்கல்ல? என்ன ஸ்பெஷல் கெஸ்டா? ஆனா நாளைக்கு என்ன ஆண்டி ஸ்பெஷல்? பசங்களா, நாளைக்கு என்னோட பர்த்டே. அப்புறம் இந்த என்டையர் காலனிலேயே எனக்கு உங்களை மட்டும் தான் தெரியும். நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அதனாலதான் உங்களை நான் டின்னருக்காக இன்வைட் பண்ணலான்னு வந்தேன்.
வாவ், ஹேப்பி பர்த்டே இன் அட்வான்ஸ் ஆண்டி. கண்டிப்பா நாங்க வருவோம் ஆண்டி. பசங்களா, நாளைக்கு சாயந்தரம் 5 o'clock அப்பா அம்மாவை கூட்டிட்டு கண்டிப்பா நீங்க வந்துடணும். ஓகே, நான் இப்ப போறேன். எல்லாமே ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்கு. பசங்களா, ஆண்டிக்கு தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ ஆண்டி. அப்புறம் ஆண்டி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா, ஆண்டி எங்களை ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆண்டி பர்த்டேக்காக நாங்க கூட ஸ்பெஷலா கிஃப்ட் வாங்கணும் இல்லம்மா? நீ சொன்னது கரெக்ட் தான் கட்டு. சரி வா கட்டு, அப்ப ஆண்டிக்காக நாம ஸ்பெஷலா கிஃப்ட் ஏதாவது பண்ணலாம். அப்புறம் கட்டு சிங்கி 2 பேருமே ஒன்னா உட்கார்ந்து ஆண்டிக்காக ஸ்பெஷலா கிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மறுநாள் சாயந்தரம் அவங்க 2 பேரும் ரெடி ஆகி அவங்க ஆண்டி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. டோர் பெல்ல அவங்க அடிக்கிறாங்க. வெல்கம் கட்டு சிங்கி, வாங்க வாங்க வாங்க. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சோ மச். வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போனாங்க. உள்ள போய் அவங்க வீட்டை பார்த்து அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. வாவ் ஆண்டி, வீடு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அம்மா, இங்க பார்த்தியா கட்டு, இங்க பாட்ஸ் கூட இருக்கு, அழகா இருக்கு. அதுல பிளான்ட்ஸ் கூட வச்சிருக்காங்க. ஆண்டி, இதுக்கு என்ன சன் தேவை இல்லையா? இல்ல சிங்கி, இது இன்டோர், அதனாலதான் இதுக்கு நிறைய சன் தேவையில்ல. இங்க பாத்தியா, இந்த பாட்ஸ்க்கு எல்லாமே நான் தான் பெயிண்ட் பண்ண. நல்லா இருக்கா? அட ஆமாவா ஆண்டி, நிஜமா ரொம்ப அழகா இருக்கு. என்னால நம்பவே முடியல நீங்க தான் பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சிங்கி. சரி வாங்க, நாம டைனிங் ரூம்க்கு போலாம். ஆல்ரெடி டின்னர் ரெடியா இருக்கு. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே டைனிங் ரூம்க்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா டைனிங் ரூம் ரொம்பவே அழகா இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவான கிராக்கரி செட்ஸ் இருக்கும். சரி சரி, பாத்தீங்களா, இதுதான் என்னோட கெஸ்டுக்காக ஸ்பெஷலான சீட்ஸ். வாங்க வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு டின்னர் சர்வ் பண்றேன். சரி வாங்க, நான் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்மியும் ஆண்டியும் 2 பேரும் சர்வ் பண்றாங்க. டேபிள் மேல அவங்க பர்த்டே கேக்க வச்சிருப்பாங்க. ஆண்டி, ஆனா நீங்க கேக் கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ப்ளோ பண்றதுக்கு முன்னாடி விஷ் பண்ணுங்க. சரி கட்டு, நான் இப்பவே கேக் கட் பண்றேன். மம்மி ஆண்டியோட கேக்ல கேண்டல வைக்கிறாங்க. ஆண்டி கேண்டல்ஸ ப்ளோ பண்ணும்போது கட்டு சிங்கி அப்பா அம்மா எல்லாரும் பர்த்டே சாங்க பாடுறாங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you auntie, happy birthday to you. இத வாங்கிக்கோங்க கட்டு சிங்கி, நீங்க என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட், அதனால நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேக்க சாப்பிடணும். தேங்க் யூ ஆண்டி. இது சாக்லேட் கேக், என்னோட ஃபேவரட். என்னோடது கூட. அப்புறம் ஆண்டி கட்டு சிங்கி 2 பேருக்கும் கேக்க ஊட்டுறாங்க. கட்டு சிங்கி கூட ஆண்டிக்கு கேக்க ஊட்டுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. ஆண்டி கூட கட்டு சிங்கிக்கு பிடிச்ச டின்னர் தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. வாவ் ஆண்டி, சாப்பாடு நிஜமா ரொம்ப ருசியா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆமா ஆண்டி, கட்டு சரியா சொன்னா. சரி பசங்களா, வயிறு ஃபுல்லா சாப்பிடுங்க. அப்புறம் டெசர்ட்ல உங்களுக்காக நானு குலாப் ஜாமுன் பண்ணிருக்கேன். குலாப் ஜாமுன். எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அப்புறம் டெசர்ட் கூட சாப்பிடுறாங்க. கட்டு சிங்கிக்கு டின்னர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பசங்களா, உங்க 2 பேருக்காக நான் கேக் கூட பேக் பண்ணி வச்சிட்டேன். அட, அதெல்லாம் எதுக்குங்க? கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களே. என்னம்மா? அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் பசங்களா ஆண்டிக்காக நீங்களே சேர்ந்து பண்ணீங்களே. அடஹா, இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி சிங்கி அவகிட்ட இருக்க பேக்கை எடுக்கிறா. அப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் சேர்ந்து பேக ஆண்டிக்கு கொடுக்கறாங்க. அட பசங்களா, இதுல என்ன இருக்கு? ஆண்டி, நீங்க அதை ஓபன் பண்ணி பாருங்க. அது ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஹேண்ட்மேட் ஃப்ளவர்ஸ் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் அதுல ஒரு பொக்கே கூட இருக்கும். வாவ் பசங்களா, இது ரொம்பவே அழகா இருக்கு. கார்டு கூட செம்மையா இருக்கு. தேங்க் யூ so மச். இது வரைக்கும் எனக்கு யாருமே இவ்வளவு அழகான பர்த்டே கார்டு கொடுத்ததே இல்ல. வெல்கம் ஆண்டி. ஆனா கார்டு ஓபன் பண்ணி பாருங்க, அதுக்குள்ள உங்களை நாங்க டிராயிங் பண்ணி வச்சிருக்கோம். ஓ அப்படியா? அப்படின்னு சொல்லி ஆண்டி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல கட்டு சிங்கி டிரா பண்ணிருக்கிறத பார்த்து ஆண்டி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வாவ் பசங்களா, இந்த டிராயிங் என்ன விட ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டி சொன்னதை கேட்டு அப்பாவும் அம்மாவும் கூட சிரிக்கிறாங்க.
சரி பசங்களா, வாங்க நான் உங்களுக்கு வீடு காட்டுறேன். நிறைய DIY பொருள் நானே செஞ்சது இருக்கு, ஓகேவா? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வாங்க நான் காட்டுறேன். ஆண்டி உண்மையாலேமா? சரி வாங்க அப்ப போய் பார்க்கலாம். அப்புறம் ஆண்டி கட்டு சிங்கிக்கு வீடு முழுவதும் காட்டுறாங்க. பார்க்க எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. ஆண்டி அவங்க கையாரவே வால் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அவ்வளவு அழகா இருக்கும். நிறைய DIYs கூட ஆண்டி பண்ணி வச்சிருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டி நீங்க நிஜமாலே ரொம்பவே கிரியேட்டிவா இருக்கீங்க. நான் பெருசாயிட்ட பிறகு கண்டிப்பா இதே மாதிரி நானும் என்னோட வீட்டை டெக்கரேட் பண்ண போறேன். சிங்கி, அப்படின்னா நான் உன் வீட்லயே கண்டிப்பா வந்து இருந்துடுவேன். அப்புறம் நானு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல. கட்டு சொன்னதை எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டி சந்தோஷமா சொல்றாங்க, பசங்களா நீங்க என்னோட வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்தது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த காலனில எனக்கு வேற யாரையும் கூட தெரியாது. நீங்க வரலனா நான் வேற தனியா என்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஆண்டி, நாங்க இருக்கும்போது கண்டிப்பா அப்படி நடக்காது. இனிமே ஒவ்வொரு வருஷமும் உங்களோட பர்த்டேவை நம்ம சேர்ந்துதான் செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க இதே மாதிரி யம்மி யம்மி டின்னரை செஞ்சு எங்களுக்கு கொடுங்க. அப்புறம் குலாப் ஜாமுன் கூட. அட கட்டு சிங்கி, டின்னர் மட்டும் தான் சாப்பிடணும்னா எப்ப வேணாலும் நீங்க வரலாம். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப. நிஜமாவா ஆண்டி? அட கட்டு சிங்கி, நீங்க இதே மாதிரி அப்பப்ப வர மாதிரி இருந்தா ஆண்டிக்கு தான் தொந்தரவா இருக்கும். அட இதுல தொந்தரவா? கட்டு சிங்கி வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட வாவ் கட்டு சிங்கி, நாம பார்ட்டி எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், சரியா? ஆஹா, வேற என்ன வேணும்? சரி, டைம் ஆயிடுச்சு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். கட்டு சிங்கி ஆண்டிக்கு தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ ஆண்டி. அப்புறம் என்ன, கட்டு சிங்கி தேங்க்யூ சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்புறம் அந்த நாள் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா போச்சு. அவுட்டோர் கேம்ஸ். வெயில் காலத்துல அடிக்கிற இந்த வெயில் காரணத்தால கட்டு சிங்கி வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரும் நாள் முழுவதும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடுவாங்க. கட்டு சிங்கி, போதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வெளிய போய் விளையாடலாம்ல. இங்க பாரு, குட்டி பண்டி ஹரி உங்கூட வெளிய விளையாட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆமா கட்டு சிங்கி, வா வெளிய போய் விளையாடலாம். அட குட்டி, வெளிய எவ்வளவு வெயிலா இருக்குன்னு மொத பாரு. இந்த வெயில்ல வெளிய வர முடியாது. நாம சாயந்தரம் போய் விளையாடலாம். அப்புறம் இது பாரு, நான் ஸ்கேட்டிங் சாம்பியன் ஆக போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கட்டு சொன்னதை கேட்டு குட்டி மற்றும் சிங்கி 2 பேரும் அவனோட போனை பாக்குறாங்க. கட்டு புன்டுன் கிட்ஸ் கேம்ஸ்ல செம்மையா ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தான். நிறைய ஹர்டல்ஸ் அவன் பாஸ் பண்ணி நிறையவே ஸ்டார்ஸா சம்பாதிச்சிருப்பான். அட கட்டு, நீ நிஜமாலே ரொம்ப ஸ்மார்ட். இந்த கேம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நானும் விளையாடணும். நீ கூட விளையாடலாம் குட்டி. புன்டுன் கிட்ஸ் கேம்ஸ் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணு. அப்புறம் நீ ஆகலாம் சாம்பியன். சரி, நான் கண்டிப்பா வீட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணுவேன். கண்டிப்பா விளையாடுவேன். ஆனா வாங்க இப்ப போய் வெளிய விளையாடலாம். ஆனா குட்டி, எதுக்கு வெளிய போய் விளையாடணும்? இங்க வீட்ல ஏசி இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய இன்டோர் கேம்ஸ் கூட இருக்கு. லூடோ இருக்கு, கேரம் இருக்கு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு இந்த கேம்ஸ விளையாட போறோம். அப்புறம் நண்பர்களே, எங்க அம்மா நமக்காக ஸ்நாக்ஸ் கூட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி கட்டு சிங்கி வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ கூட வீட்லயே உட்கார வச்சுக்குவாங்க. அத பார்த்து மம்மி ரொம்பவே கவலைப்படுறாங்க. அட அதுக்குள்ள அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. வந்துட்டீங்களாங்க, சரியான நேரத்துக்கு வந்தீங்க. இங்க பாத்தீங்களா, கட்டு சிங்கியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேங்கிறாங்க. வெளிய போய் விளையாடவே மாட்டேங்கிறாங்க. என்ன, இது ரொம்ப தப்பான விஷயமாச்சே. பசங்களா, வெளியே போய் விளையாட வேண்டியது தானே? போங்க, வெளியே போய் விளையாடுங்க. போங்க, நீங்க வெளியே போய் விளையாட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அம்மாக்கு அப்பா என்ன சொல்றாருன்னு புரியவே இல்ல. ஆனா கூட மம்மி அப்பா கூட வெளிய போறாங்க. அப்பா அவங்கள அந்த காலனியோட கார்டன் கூட்டிட்டு போறாங்க. அது வீட்டு ஆப்போசிட்லயே இருந்தது. அட வெளிய கூட்டிட்டு வர சொன்னது கட்டு சிங்கிய, என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அட கொஞ்சம் பாருமா. அப்புறம் அப்பா செக்ரட்டரி அங்கிள கூப்பிடுறாரு. அவரு பார்க்லயே மிஸ்ரா அங்கிள் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு. செக்ரட்டரி சார், மிஸ் ராஜி, 2 பேரும் சீக்கிரம் இங்க வாங்க. ஆஹா, என்னாச்சு? ஏன் சார், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அப்பா அந்த 2 அங்கிளுக்கும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரோட பிளான கூட சொல்றாரு. அத கேட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காலனில இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடுறாங்க.
அதுக்கப்புறம் கட்டு சிங்கி வீட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அட இந்த செஸ் ரொம்ப போர் அடிக்குது கட்டு சிங்கி. அட என்ன சொல்ற, நாம வெளிய போய் அந்த வெயில விளையாடுறத விட இது எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா இது விளையாடுறதுக்கு ரொம்ப போரா இருக்குல்ல ஜிங்கி. எனக்கும் போர் அடிக்குதுதான். அப்ப வெளிய பசங்களுக்கு சில சத்தங்க கேட்க ஆரம்பிக்குது. அது அவங்க மம்மி டாடி அதுக்கப்புறம் வேற அங்கிள் ஆண்டியோட சிரிக்கிற சத்தம். அத கேட்டு கட்டு சிங்கி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அட என்ன இந்த சத்தம்? வெளியோ கார்டன்ல இருந்து தான் வருது. வாங்க நம்மளும் வெளிய போய் பார்க்கலாம். சீக்கிரம். எல்லா பசங்களும் வெளிய போய் நின்னு பாக்குறாங்க. அத பார்த்து அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் காலனியோட வேற ஆண்டி அங்கிள் எல்லாரும் விளையாடுறாங்க. அட என்ன இது? அப்பா அம்மா என்ன விளையாடுறாங்க? அட அதுல நமக்கு என்ன இருக்கு கட்டு? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் உள்ள போலாம். இல்ல அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டு கீழே இருக்க பார்க்குக்கு ஓடி போயிடுறான். மம்மி, நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கட்டு, நாங்க ஃப்ரீஸ் அண்ட் வாட்டர் விளையாடுறோம். அது நாங்க சின்னதுல விளையாடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படிதான் அம்மா விளையாடுறது? கட்டு, முதல்ல அம்மா பேயா இருப்பாங்க. அப்புறம் அவங்க நம்மள பிடிப்பாங்க. அவங்க யாரை பிடிச்சாலும் அம்மா அவங்களுக்கு ஐஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நம்ம தொட்டா அவங்களுக்கு தண்ணி ஊத்துன மாதிரி அர்த்தம். ஆனா நீங்க உங்க அம்மாவை விட்டு தள்ளியே இருக்கணும். அட வா, இது செம்மையா இருக்கு. நானும் விளையாடுறேனே. சரி வா கட்டு, இப்போ உங்க அம்மா தான் எல்லாரையும் துரத்துவாங்க. கேம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. கேம் ஸ்டார்ட் ஆனதும் மம்மி ஒவ்வொருத்தரா ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட்டுவ கூட பிடிச்சிடுறாங்க. அப்புறம் அப்பா ஓடி வந்து அவனை வாட்டர் ஆக்கிடுறாரு. அத பார்த்து பால்கனில நின்னு பார்த்துட்டு இருக்க பசங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அட கட்டு, நீ மறுபடியும் ஒரு வாட்டர் ஆயிட்ட. ஆமாப்பா, இவ்வளவு நல்லா இருக்கு பாரு. வாங்க நாமளும் போய் இந்த போட்டியில கலந்துக்கலாம். இந்த கேம் நிஜமாவே சூப்பரா இருக்கு. அட நண்பர்களே, ஆனா வெளிய ரொம்ப வெயிலா இருக்கு. அதனால என்ன ஜிங்கி, இந்த கேம் நல்லா இருக்குல்ல, விளையாடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஹரி பண்டி இவங்க கூட மம்மியும் டாடியும் ஆடுற கேம்ல சேர்ந்துடுறாங்க. ஆனா சிங்கி மட்டும் இன்னுமே அந்த பால்கனிலேயே நின்னு பாத்துக்கிட்டு இருப்பா. சரி சரி பசங்களா, வாங்க இப்ப நம்ம புது கேம் ஆட போறோம். அதுக்கான பேரை அப்பா சொல்லுவாரு. இந்த கேமோட பேரு லகோரி. இந்த விளையாட்டு சூப்பரா இருக்கும். இது ரைமா இல்லையா என்ன? அப்பா, நீங்க ரைமிங்கா சொல்றீங்க. ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி இந்த கேம் பேரே கேட்டதில்ல. பாருங்க பசங்களா, இதுல 2 டீம் இருப்பாங்க. சீக்கிரமா வாங்க, நம்ம எல்லாரும் 2 டீமா டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி சொன்னதும் எல்லாருமே 2 டீமா டிவைட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா சொல்றாரு, இங்க பாருங்க, இது 7 ஸ்டோன். இத லகோரின்னு சொல்லுவாங்க. கீழே தட்டு மாதிரி இருக்கிறத ஒன்னொன்னா அடுக்கி வைக்கணும். அப்புறம் இன்னொரு டீம் கிட்ட பால் இருக்கும். யார் அடுக்கி வைக்கிறாங்களோ அவங்க மேல அடிப்பாங்க. ஒரு டீம் பால் அடிக்குது அப்படின்னா இன்னொரு டீம் வந்து அந்த தட்டெல்லாம் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வைக்கணும். பால் பட்டா அவுட்டு. அங்கிள், ஆனா இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. குட்டி செல்லம், வாமா, விளையாட புரியுமா? வாங்க சீக்கிரம் விளையாட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே அங்கிள். ஃபர்ஸ்ட் அப்பா முன்னாடி வராரு. அதுக்கப்புறம் பாலால லகோரிய ஹிட் பண்றாரு. அதெல்லாம் கீழே விழுந்துடுது. அப்பா சீக்கிரம் ஓடி போய் எல்லாத்தையும் அடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இந்த வாங்கிக்கோங்க, நான் பால் கொண்டு வந்துட்டேன். மம்மி பாலால அப்பாவை அடிச்சிடுறாங்க. ஆனா அப்பா இன்னுமே அந்த லகோரிய அடுக்கவே இல்ல. அப்புறம் அவரு அவுட் ஆயிடுறாரு. ஓ நோ, நான் அவுட் ஆயிட்டேன். என் டீம்ல குட்டி இருக்காங்க. குட்டி, இப்போ உனக்கு இந்த விளையாட்டு புரிஞ்சதாமா? அங்கிள், நல்லாவே புரிஞ்சிடுச்சு. குட்டி லகோரிய பாலால ஹிட் பண்றா. அப்புறம் லகோரி கீழே விழுந்துடுது. இன்னொரு பக்கம் கட்டு பால் கொண்டு வர ஓடுறான். அட என்ன இது, இத நாம சரியா வைக்கவே முடியலையே. இது எல்லாமே சிங்கி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவ கத்தி சொல்லுவா, குட்டி என்ன பண்ற? அப்படி இல்ல, புரியுதா இல்லையா? சரியா பண்ண, அது ரொம்ப ஈஸி. சிங்கி அப்படி சொல்றதுக்குள்ளேயே கட்டு பால கொண்டு வந்து குட்டி மேல அடிச்சிடுறான். குட்டி இப்ப அவுட் ஆயிட்டா. அத பார்த்து அம்மா சிங்கி கிட்ட சொல்றாங்க, சிங்கி, உனக்கு இந்த விளையாட்டு அவ்ளோ நல்ல விளையாட வந்துச்சுன்னா நீயே வந்து விளையாடு. ஆஹா, இப்பவே வர. இப்ப சிங்கி கூட எல்லாமே மறந்துட்டு விளையாட வெளிய வந்துடுறா. அப்பாவோட டீம்ல இருந்து வரா சிங்கி. 1 2 3
இதோ சிங்கி பாலால லகோரிய கீழே தள்ளிடுறா. அதுக்கப்புறமா அவ ஓடி போய் யாராவது வர்றதுக்கு முன்னாடி அத அடிக்கிடுறா. அப்படி பண்ணி அவ ஜெயிச்சிடுறா. பாத்தீங்களா மம்மி, நான் எவ்வளவு நல்லா ஜெயிச்சிட்டேன். ஆஹா, ஒத்துக்கிட்ட சிங்கி. ஆனா இப்ப கோகோல நீ என்ன ஜெயிச்சு காட்டு பாக்கலாம். அப்ப அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து கோகோ விளையாடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து கபடி இன்னும் நிறைய அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறாங்க. அதுல அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் எல்லாருமே ட்ரிங்க் பிரேக் எடுக்கறாங்க. அப்பா எல்லாருக்காகவும் பக்கத்து ஷாப்ல இருந்து ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வராரு. வாவ், நிஜமாலே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அப்பா அம்மா. ஆஹா பசங்களா, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா நாங்க சின்ன பையனா இருக்கும்போது என்னென்ன கேம் விளையாண்டோம்னு? பசங்களா, நம்ம அவுட்டோர் கேம் விளையாண்டா நம்ம பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களா. அது மட்டும் இல்லாம கேமும் விளையாட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தினமும் நீங்க 1 மணி நேரமாவது அவுட்டோர் கேம்ஸை விளையாடணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அது நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நானும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நானும் இப்படி 1 ஹவர் வெளிய கண்டிப்பா விளையாடுவேன். அது கூட இந்த மாதிரி சூப்பரான கேம்ஸ். நாங்களும் கூட. அட வா பசங்களா, நீங்க நிஜமாலே ரொம்பவே நல்ல பசங்க. ஆமா, எல்லாருமே நல்ல பசங்க தான். அப்பா அப்படி சொன்னதோ எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ட்ரிங்க்ஸ் பிரேக் அவங்க என்ஜாய் பண்றாங்க. பயப்பட வாய்ப்பே இல்ல. அன்னைக்கு சண்டே, அதனால அப்பா அம்மாவோட கட்டு செங்கி பிக்னிக்காக ஒரு பார்க்க வந்திருப்பாங்க. அம்மா எல்லாரோட ஃபேவரட் ஃபுட் எல்லாருக்கும் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. அப்பாக்காக அவருக்கு ஃபேவரட் ஆன ஆலு பரோட்டா கொண்டு வந்திருப்பாங்க. வாவ், இன்னைக்கு செம்மையா இருக்க போகுது. கட்டோக்காக சீஸ் சாண்ட்விச் செஞ்சு கொண்டு வந்தாங்க. ஓ வாவ், யம்மி. அப்புறம் சிங்கிக்காக டோக்லா கொண்டு வந்தாங்க. டோக்லா என்னோட ஆல் டைம் ஃபேவரட். Thank you மம்மி. அப்புறம் மம்மிக்காக அவங்க சப்பாத்தி செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்காகவும் பைனாப்பிள் ஜூஸை கூட கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாரும் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா நியூஸ் பேப்பர் படிக்க பிஸி ஆயிடுறாரு. அம்மா அவங்களோட ஃபேவரட்டான மேக்சினை படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாரு சிங்கி, அப்பா அம்மாவும் படிக்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அதுக்குள்ள நாம கொஞ்ச நேரம் கிரிக்கெட் விளையாடலாமா? சரி சரி விளையாடலாம், நல்லா இருக்கும்ல. சரி. ஏன், என்னாச்சு? ஆனா நம்ம கிட்ட விக்கெட் இல்லையே, என்ன பண்றது? இங்க பாரு, இந்த மரம் இருக்குல்ல, இதான் நம்மளோட விக்கெட். சரி, ஆனா நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண போறேன். நோ ப்ராப்ளம். சிங்கி ஒண்ணுக்கப்புறம் ஒண்ணுன்னு சொல்லி சூப்பரா ஷாட் அடிப்பா. அப்புறம் கட்டு தான் அந்த பால் கொண்டு வர முடியாம ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவனும் சூப்பரா ஒரு bowling போடுறாரு. அதுக்கப்புறம் சிங்கி ரொம்ப இழுத்து அடிக்கிறா. அங்கே இருந்த ஒரு பழைய போர்ட்டுக்குள்ள அந்த பால் போய் உள்ள விழுந்துடுது. அட, என்ன வேலை பண்ணி வச்சிருக்க சிங்கி? இப்ப பாரு நம்ம எப்படி கொண்டு வர்றது? உன்கிட்ட வேற பால் இல்லையா கட்டு? இல்லையே. சரி வா, அப்ப போய் அந்த போர்ட்ல போய் கொண்டு வரலாம். அங்கதான் நம்ம பால் இருக்கோம், கொண்டு வரலாம். சரியா? அந்த போர்ட் பார்க்கவே ரொம்பவே பழைய போர்ட் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம அங்க சுவர்கள் எல்லாம் ஒடிஞ்சு போயிருந்தது. அந்த போர்ட்டுக்குள்ள நிறையவே மரங்க வளர்ந்திருந்தது. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் மெதுவா நடந்து போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அந்த போர்ட்டோட டோர் கிட்ட ரீச் ஆயிடுறாங்க. சிங்கி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட கட்டு, எதுக்காக பயப்படுற? இங்க பாரு எவ்வளவு வெளிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டு சிங்கி 2 பேருமே பாலை தேடிக்கிட்டு உள்ள போறாங்க. அவங்க எவ்வளவோ தேடுறாங்க, அவங்களுக்கு பாலே கிடைக்காது. ஓஃபோ, இந்த பால் எங்கதான் போச்சு தெரியலையே. ஐயோ சிங்கி, இந்த பால் கதைய விடுறியா? வா, நம்ம வெளிய போலாம். ஆனா ஏன்? இங்க பாரு, சன்செட் ஆக போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப இருட்டாயிடும். நமக்கு யாருமே தெரியாது, பயமா இருக்கு. அட, எதுக்காக பயப்படுற கட்டு? இங்க பாரு, நம்ம கிட்ட ஃபிளாஷ் லைட் இருக்குல்ல. சிங்கி அவளோட ஃபிளாஷ் லைட்ட ஆன் பண்றா. அத ஆன் பண்ணதும் அவங்க 2 பேரும் பால தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பேட் கட்டு மற்றும் சிங்கியோட முகத்து முன்னாடி போகுது. அத பார்த்து நம்ம கட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாரு. சிங்கி, வா சிங்கி, வெளிய போல. இங்க பாரு, இந்த ஒரு பேட் முகத்து முன்னாடி போச்சு. ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா, வெளிய போலாம். அட இல்ல கட்டு, அது பேட் இல்ல, வேற ஏதோ பறவை.
ஆஹா சரிதான், அது வேற ஏதோ பறவையா இருக்கணும். சரி சரி, நீ சொல்றதோ சரிதான். அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் இருட்ட ஆரம்பிக்குது. நாலா பக்கமும் பார்க்க ரொம்பவே இருட்டா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கதவு திறந்து மூடுற சத்தம் கேக்குது. அத சத்தம் கேட்டதும் கட்டு பயப்படுறான். சிங்கி, தானாவே ஏதோ கதவு பாரு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அது தானாவே தெருக்குது பாத்தியா? அது எப்படி நடக்கும்? கண்டிப்பா இங்க யாரும் இருக்காங்க. ஓஃபோ கட்டு, இங்க யாருமே இல்ல. எதுக்காக இப்படி பயப்படுற? இங்க பாரு, ரொம்பவே காத்தடிக்குது. அதனாலதான் அந்த கதவு திறந்து அப்படியே அடிச்சுக்குது. ஆமா ஆமா சிங்கி, சரியாதான் சொன்னேன். சும்மா நான் பயப்படுறேன்ல. அப்புறம் கட்டு மற்றும் சிங்கி 2 பேருமே அவங்க பால தேடுறதுல ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க. அப்ப சடனா மேல இருந்து கட்டு மேல ஏதோ அவன் கழுத்து மேல விழுது. அத பார்த்ததும் கத்த ஆரம்பிச்சிடுறான். பாம்பு, காப்பாத்துங்க, பாம்பு, சிங்கி சிங்கி. அட கட்டு, இது செடி தாண்டா, இது பாம்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த செடியை எடுத்து காமிச்சதும் அவன் பார்த்து அப்பதான் அவனுக்கு உயிரே வருது. அட ஆமாப்பா, இது செடிதான். சரி, நான் சும்மாவே பயப்படுறேன்ப்பா. அட அப்பத்துல இருந்து இதுதானே கட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இப்ப கட்டுக்கே புரியுது இங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப தைரியமாவே சிங்கியோட சேர்ந்து பால தேடுறான். இப்படி அவங்க 2 பேரும் தைரியமா தேடிட்டு இருந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு யாரோ நடந்து வர சத்தம் கேக்குது. அந்த சத்தம் எப்படி இருந்ததுன்னா யாரோ அவங்க பக்கமா நடந்து வர மாதிரி அவங்களுக்கு கேக்குது. கட்டு, யாரோ நடந்து வராங்க. உனக்கு கேக்குதா? யாரோ நம்ம பக்கமா நடந்து வர மாதிரி இருக்கு. ஆமா ஆமா சிங்கி, எனக்கும் கேக்குது. அப்ப என்ன பண்ணலாம், வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே ஓடிடலான்னு சொல்லி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியே போற கதவே கிடைக்காது. வா வா, இன்னொரு பக்கமா போய் பார்க்கலாம் வா. இல்ல அந்த பக்கம் இல்ல, வெளியே போற கதவு இந்த பக்கம் தான் இருக்கு. அவங்க 2 பேருமே வெளியே போறதுக்கான கதவு எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வலியலோட சத்தம் ஜல் ஜல்லுன்னு கேட்க ஆரம்பிக்குது. இது ஏதோ வலியல் சத்தம் மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா பேயா இருக்கணும். சீக்கிரமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு ஓடுனாலும் அவங்களுக்கு வெளியே போறதுக்கான கதவே கிடைக்காது. அதுக்கப்புறம் ஓடுன்னு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல சுஸ்தா நின்னுடுறாங்க. 2 பேருக்கு ரொம்பவே மூச்சு வேற வாங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்ப அவங்களுக்கு யாரோ 2 பேரும் பேசுற சத்தம் கேக்குது. இங்க பாரு கட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பேய் தான் நினைக்கிறேன். அப்ப நாம இங்க இருந்து கூட இப்ப ஓடிடலாம் வா. எதுவுமே யோசிக்காம கட்டு சிங்கி 2 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடி கடைசியில அவங்க வெளியே போறதுக்கான அந்த கதவு முன்னாடி வராங்க. வெளியே போறதுக்கான கதவு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருமே வெளியே ஓடிடுறாங்க. அப்போ போய் பாக்குறாங்க, அப்பா அம்மா அவங்க முன்னாடி நின்னு இருப்பாங்க. கட்டு சிங்கி, நீங்க 2 பேரும் எங்க போயிட்டீங்க? அம்மா இங்கதான் இருந்தோம். அம்மா உள்ள பேய் இருக்குமா, வாங்க இங்க இருந்து போயிடலாம். பேயா? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பேய பாத்தீங்களா? நாங்க பாக்கல, ஆனா அதோட சத்தம் கேட்டுச்சு. ஆமாமா, அது எங்க பக்கம் நடந்து வர சத்தம் கேட்டது. அது மட்டும் இல்லாம அது யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தது. அது கூட வேற யாரோ கூட இருந்தாங்க. அங்க இருந்து நாங்க ஓட ஆரம்பிச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அதோட வளையல் சத்தம் கேட்டுச்சு. ஆமாமா, அங்க இருந்து ஓடின பிறகு கூட குசு குசுன்னு சொல்லி அது பேசிக்கிட்டே இருந்தது. அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அத கேட்டதும் அப்பா அம்மா 2 பேருமே ரொம்பவே ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா அம்மா எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு பசங்களுக்கு தெரியாம அவங்கள வேடிக்கை பாக்குறாங்க. அப்பா அம்மா, எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்க? அட பசங்களா, நீங்க என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள பேயெல்லாம் எதுவும் கிடையாது. அப்பா வேற யாரு? நடந்து வர சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னு சொன்னீங்களே, அது எதுனா நானும் அப்பாவும் நடந்து வந்த அந்த சத்தம் தான். அந்த வளையல் சத்தம் இருக்குல்ல, அது உங்க அம்மாவோட வளையல் சத்தம். அந்த குசு குசுன்னு பேசிட்டு இருந்தோமே, அந்த சத்தம் கூட நானும் அப்பாவும் பேசிட்டு இருந்தது தான். நீங்க 2 பேரும் எங்க தேடினாலும் எங்க கைக்கு கிடைக்கல. உங்களை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிய நம்ம கண்டிப்பா போட்டாகணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி நாங்க நடந்துகிட்டோம். ஓ, அப்பனா உள்ள பேய் இல்லையா? இல்ல. சரி வாங்க, லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாம் சரியா? ஆனா மம்மி, என்னோட பேட்டிங் டர்ன் வரவே இல்லையே. அடுத்த சண்டேக்கு நம்ம மறுபடியும் இங்க வருவோம். அப்புறம் நீயே பேட்டிங் பண்ணலாம்ப்பா. ஸ்டேஷனரி ஷாப்பிங். அப்பா மற்றும் கட்டு 2 பேருமே ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருப்பாங்க. கட்டு, மம்மியும் ஜிங்கியும் இருக்காங்கல்ல,
நாம அவங்களுக்கும் சேர்த்து பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போலாம். ஆமாப்பா, சிங்கி தான் கோல்டு காஃபி குடிக்கணும்னு கேட்டா. ஆனா பாருங்க, நம்ம கடைக்கு போகணும். நாம மேட்ச் கூட பார்க்க முடியல. ஓ நோ. என்னாச்சுப்பா? கட்டு, அங்க பாரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீயே பாரு. என்ன? இப்ப நம்ம என்னப்பா பண்றது? இங்க பார்த்தா ஒரே ஒரு ஸ்டோர் தான் இருக்கு. கட்டு, எனக்கு இப்ப புரியல கட்டு, நாம இப்ப என்ன பண்றதுன்னு. நம்ம பொருட்களை வாங்கிட்டு போய் தானே ஆகணும். ஐடியா. அப்பா மேப்ல செக் பண்ணுங்கப்பா போன்ல, நீங்க நியரஸ்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குன்னு. வாவ் கட்டு, சூப்பர் ஐடியா. சரி வா போலாம். அப்புறம் அப்பா அவரோட போன்ல ஏதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கான்னு தேடி பார்க்கறாரு. அப்ப பக்கத்துலயே அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கு. பின்னாடி உட்கார்ந்து கட்டு ரூட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏரியாக்கு வரவே இல்லல்லப்பா. இங்க பாத்தீங்களாப்பா, எவ்வளவு அழகா இருக்கு. சரியா சொன்ன கட்டு, இந்த காலனி எவ்வளவு கிரீனா இருக்குன்னு பாரேன். அப்ப கட்டு அங்கேயே இருக்க ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பா பாக்குறான். பார்க்கவே அழகா இருக்கும் அது. அப்பா, அங்க பாத்தீங்களா, எவ்வளோ பெரிய ஸ்டேஷனரி ஸ்டோர்ப்பா. அங்க நிறையவே ஸ்டேஷனரி பொருட்கள் இருக்கும்பா. நாம அங்க போலாமாப்பா? கட்டு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஜிங்கி தான் இப்ப இல்ல, நம்ம அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். ஜிங்கியும் கூட்டிட்டு வரலாம். உங்க 2 பேருக்கு என்னெல்லாம் வேணுமோ அப்புறம் வாங்கிக்கோங்க. சரிங்கப்பா. அப்படின்னு கட்டு சொல்றான். அப்புறம் அப்பா பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வாபஸ் வந்துடுறாரு. வீட்டுக்கு போய் கட்டு சிங்கிக்கு அந்த ஸ்டேஷனரி ஷாப்பை பத்தி சொல்றான். சிங்கி, உனக்கு தெரியுமா, அந்த ஸ்டேஷனரி ஸ்டோர் ரொம்பவே பெருசு. அதுக்கப்புறம் வெளியே ஒரு பெரிய பென்சில் கூட இருந்தது. அது ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தது. அவ்வளவு பெரிய ஸ்டேஷனரி ஸ்டோரை நான் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை, தெரியுமா? அட ஆச்சரியமா இருக்கே கட்டு, நாம இங்கேயே இருக்கோம், ஆனா இந்த ஸ்டேஷனரி ஷாப்பை பார்த்ததே இல்ல. ஆமா சிக்கி. ஆனா அப்பா சொன்னாரு, நாளைக்கு நம்மள கூட்டிட்டு போறாரா, நாம நிறைய பொருளை வாங்கிக்கலாம். அட ஆகட்டு, நான் கூட நிறைய பொருட்கள் வாங்கணும். என்னோட டைரி கூட காலி ஆயிடுச்சு தெரியுமா. நான் புது டைரி வேற வாங்கணும். அப்புறம் வாட்டர் கலர் பிரஷஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் பென்சில்ஸ் கூட. ஆமா சிங்கி, நம்ம எரேசர்ஸ் கூட வாங்கணும், அது காலி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட், அதுக்காக நாம 8 ஃபைல் வாங்கணும். அட ஆமா கட்டு, சரி வா, இதுக்கான ஒரு லிஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம். சரியா சொன்ன. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி உட்கார்ந்து ஸ்டேஷனரி ஷாப்க்கு தேவையான லிஸ்ட ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் அத அம்மா பார்த்து அவங்க கிட்ட இப்படின்னு சொல்றாங்க. ஓஃபோ, இவங்க லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போயே ஆகணும் அந்த ஸ்டேஷனரி ஷாப்புக்கு. வேற வழி இல்லவே இல்லைங்க. சரியா சொன்ன கட்டு. ஜிங்கி, நாளைக்கு சண்டே தானே, காலையில் 2 பேர் ரெடி ஆகுங்க. ஓகேப்பா. மறுநாள் அவங்க 2 பேரும் நாஷ்டா சாப்பிட்டு ரெடி ஆயிடுறாங்க. அம்மா கிட்ட அவங்க ஒரு பேக் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ஷாப்பிங் லிஸ்ட் கூட அந்த பேக்ல அவங்க போட்டுக்கிறாங்க. ரெடி, வாங்க அப்பா கிளம்பலாம். ஓகே பசங்களா, வாங்க போலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அப்பா கூட கார்ல அந்த ஸ்டேஷனரி ஷாப்க்கு போறாங்க. சிங்கி அந்த ஸ்டேஷனரி ஷாப்பை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அட ஆமா கட்டு, இந்த பென்சில் ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் இது கூட நம்மள பார்த்து நல்லா சிரிக்குது. ஆமா. சிங்கி, வா நாம உள்ள போலாம். இங்க 3 ஃப்ளோர் வரை இருக்கு. நமக்கு ஷாப்பிங் பண்ண ரொம்ப டைம் எடுக்க போலியே. கட்டு சிங்கி 2 பேருமே அந்த ஸ்டோருக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அங்க பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷீட்ஸ், கிளிட்டர் பேப்பர்ஸ், சார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் அங்க இருந்தது. வாவ், இங்க எவ்வளவு அழகான டைரிஸ் இருக்கு பாரு. இங்க பாத்தியா கட்டு, இந்த லவ் சிம்பல் போட்டிருக்க பிங்க் டைரி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு டைரி எழுதுறதே பிடிக்காது. ஆனா இந்த ஐரன் மேன் டைரிய பாத்தியா சிங்கி, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் இனிமே டைரி எழுத போறேன். அப்பனா நம்ம 2 பேர்கிட்டயும் இந்த லாங் டைரி இருக்க போகுது. மேட்சிங் மேட்சிங். சிங்கி, இப்ப வா நாம ஆர்ட் ஃபைல வாங்க போலாம், சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக. ஆஹா, இதோ வர. அப்புறம் அவங்க 2 பேருமே ஆர்ட் ஃபைல் இருக்கிற அந்த செக்ஷனுக்கு போறாங்க. அவங்க 2 பேரும் அத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்க விதவிதமான ஆர்ட் ஃபைல்ஸ் வச்சிருப்பாங்க. இவ்ளோ நிறைய டிஃபரண்ட் சைஸஸ்ல ஆர்ட் ஃபைல்ஸ் இருக்கா. சிங்கி, அங்க பாரு, அங்க A4 சைஸ்ல இருக்கே, அததான் நாம வாங்கணும். சரியா சொல்ற கட்டு. அப்புறம் ஸ்கிராப் புக் எது வாங்கணும்? இதுல டார்க் கலர்ல பேஜஸ் இருக்கு. அப்புறம் இது லைட். அப்புறம் இதுல பாத்தியா கிளிட்டர் பேஜஸ் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? சரி, 3 வாங்கிக்கலாமா? கிராஃப்ட் பண்ண கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, டன். சரி வா, நாம பென்சில்ஸ், எரேசர்ஸ் இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். அது மேல கட்டு இருக்கு. சரிங்கப்பா,
வாங்கப்பா மேல போலாம். சரிங்க பசங்களா வாங்க. கட்டு சிங்கி 2 பேருமே மேல போய் பாக்குறாங்க. அங்க விதவிதமான வாட்டர் கலர்ஸ், பென்சில்ஸ், பென்ஸ், இன்னுமே நிறையவே ஆக்சசரிஸ் இருந்தது. அப்பா பென்ஸ் பாக்காங்கிறது கிளம்பிடுறாரு. கட்டு சிங்கி அவங்களுக்கு தேவையான பொருள். சிங்கி இங்க பாத்தியா, ஃப்ரூட் ஷேப்ல எரேசர்ஸ், அதுவும் எவ்வளவு பெருசா இருக்கு. அப்புறம் சண்டேஸ்ல அப்பா காலையில எந்திரிச்சதும் இது ஃப்ரூட் நினைச்சு சாப்பிட போறாரு கட்டு. அடா சரியா சொன்ன சிங்கி. அதுக்கப்புறம் அப்பா எந்த மிஸ்டேக்கும் பண்ணவே மாட்டாரு. ஏன் தெரியுமா, அப்பா எரேசர் சாப்பிட்டாரு. நீ இருக்க பாத்தியா? ஆனா இத பாரு, இது வாட்டர் கலர் பிரஷஸ். அது கூட எவ்ளோ டிஃபரெண்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும்ல. சிங்கி, இந்த வாட்டர் கலர்ஸ் கூட வாங்கிக்கோ, நமது காலியாக போகுதுல்ல. ஓகே. அட இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் பாரு, எவ்ளோ அழகா இருக்கு. அது கூட ஹார்ட் ஷேப்ல இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. ஸ்டடி டேபிள்ல இத நாம ஒட்டனோம்னா ரொம்பவே அழகா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் சிங்கி. அட வா, இங்க பாத்தியா கட்டு, பாபி டாலோட பென்சில்ஸ். நான் இது 2 வாங்க போறேன். இது ஒன்னு எனக்கு, இன்னொன்னு குட்டிக்கு. இங்க இன்னுமே நிறைய பென்சில்ஸ் இருக்கு. இங்க பாரு, இந்த பென்சில பாத்தியா, மேல அழகா கப் கேக் பண்ணிருக்காங்க. இது நான் பண்டிக்காக வாங்குறேன். அவனுக்கு கப் கேக் ரொம்ப பிடிக்கும்ல. அப்புறம் இந்த பர்கர் பென்சில் அரிக்காக. அப்பா நீங்க என்ன வாங்குறீங்க? நானா? கட்டு ஜிங்கி, நான் ஒரு பென் எடுத்துக்கிட்டேன் என்னோட ஆபீஸ்க்காக. நல்லா இருக்குல்ல? ஆமாப்பா, ரொம்ப அழகா இருக்கு. சரி கட்டு ஜிங்கி, உங்க ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா? அடா இல்லப்பா, இன்னும் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் மிச்சம் இருக்குப்பா. அது இதை விட மேல இருக்கு. அங்க என்ன இருக்குன்னு நம்ம போய் பாப்போம்பா. சரி வாகட்டும், சீக்கிரமா போலாம். அப்புறம் 3 பேரும் சேர்ந்து மேல இருக்க செக்ஷனுக்கு போறாங்க. 3 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க நிறையவே காமிக்ஸ் புக்ஸ வச்சிருப்பாங்க. புதுசு பழசு அப்படின்னு நிறையவே புக்ஸ் அங்க இருந்தது. அப்பாக்கு கூட ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும். அட என்ன இது கட்டு ஜிங்கி, பாருங்க இங்க எவ்வளோ காமிக்ஸ் புக்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இது நிஜமாவே சூப்பரான விஷயம். இங்க பாரு, இது சூப்பர்மேன் காமிக் புக்ஸ். நான் சின்ன பையனா இருக்கும்போது இதை படிச்சிருக்கேன். வாவ்! அப்பா உண்மையாப்பா? அப்பா இதெல்லாம் நான் படிக்கலாமாப்பா? ஆமா கட்டு, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் இத பாரு. இது சுல்புலி சிங்கி புக்கு. சிங்கி, இந்த கதைய பாத்தியா? இந்த காமிக் புக்குக்கு உன் பேரு தான் இருக்கு. அட ஆமா கட்டு. ஜிங்கி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த புக்கு உங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்ச புக்கு. இன்னொன்னு தெரியுமா? உங்க அம்மாவுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் உனக்கு இந்த பேரே அவங்க வச்சாங்க. அப்பா சொன்னதை கேட்டு சிங்கி ஷாக் ஆயிடுறா. அட என்னப்பா, உண்மையால சொல்றீங்களாப்பா? ஆனா செம்மையா இருக்க போகுதுப்பா. அப்ப நான் இந்த புக் எனக்கு வாங்கி கொடுங்கப்பா, சரியா? நானும் இந்த புக்க படிச்சு என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறேன். சரி வா, இது எல்லாமே வாங்கிக்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். அம்மாக்கு அவங்களுக்கு பிடிச்ச சின்ன வயசு காமிக் புக்கு கூட காட்டலாம். ஓகே. சரி பசங்களா, வாங்க போலாம். போய் பில் பண்ணுவோம். கட்டு சிங்கி நிறையவே ஷாப்பிங் பண்ணி கடைசியா வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லா பொருட்களும் அம்மாக்கு காட்டுறாங்க. அப்புறம் சிங்கி அம்மாக்கு அவங்க ஃபேவரட்டான காமிக் புக்க காட்டுறாங்க. அம்மா இத பாத்தீங்களா? இதுவா? வாவ்! இது எங்க கிடைச்சது உனக்கு? சிங்கியோட சுல்புலே. வாவ்! நான் இத எப்பவுமே படிப்பேன் தெரியுமா? எவ்ரி சாட்டர்டே இந்த காமிக் புக் வரும். நாங்க ஒரு ஸ்டோருக்கு போனோம்ல, அங்கதான் இந்த புக் இருந்தது. இது ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச் பசங்களா. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து எல்லா பொருட்களையும் பாக்குறாங்க. கட்டு சிங்கி காமிக்ஸ் புக்ஸ படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ். இன்னைக்கு கட்டு சிங்கியோட ஸ்கூல்ல பேரண்ட் மீட்டிங் நடக்க போகுது. அதுக்காக அம்மா ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. வீட்ல பசங்க 2 பேரும் உட்கார்ந்து ரொம்ப நர்வஸா இருப்பாங்க. மேடம் அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. மம்மி இப்ப வந்துகிட்டு இருப்பாங்க சிங்கி. ஆமா கட்டு, நம்மளோட ஃபேர் நோட்ஸ் எப்பவுமே வீட்ல விட்டு போயிடுறோம்னு சொல்லி மம்மிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களா? ஆமா, என்ன நடக்கும்னே தெரியல. அதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு வராங்க. அம்மாவை பார்க்க ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. அம்மா என்னாச்சுமா? சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்லல்ல? மம்மி சாரி மம்மி, இனிமே புக்ஸ் எப்பவுமே வீட்ல விட்டு போக மாட்டோம். என்னது? அப்ப நீங்க இந்த வேலைய கூட பண்றீங்களா? இல்ல அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல அம்மா. சொல்லுங்கம்மா, மேம் என்ன சொன்னாங்க? என்ன ஆச்சு? ஏன் நீங்க எதுவும் பேச மாட்டீங்க? சொல்லுங்கம்மா. கட்டு,
நீ நல்லா தான் படிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா நீ சரியா எழுத மாட்டேங்கிற, ஹேண்ட்ரைட்டிங் நல்லா இல்லன்றாங்க. மேம் சொல்றாங்க நீ எக்ஸாம் ஷீட்ஸ்ல என்ன எழுதுற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதான். இப்படி பண்ணா உனக்கு நல்ல மார்க்ஸ் எப்படி வரும்? அது கேட்டதும் சிங்கி ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்றா, மம்மி எனக்கு தோணுது பெருசான பிறகு இவன் டாக்டர் ஆகுவான்னு. ஏன் எதுக்காக அப்படி சொல்ற? ஏன்னா டாக்டரோட ஹேண்ட்ரைட்டிங் கூட யாருக்குமே புரியாது கட்டு, அதனாலதான். சிங்கி சொன்னது கேட்ட உடனே கட்டு கூட சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அத பார்த்து அம்மாக்கு ரொம்பவே கோவம் வருது. இங்க பாரு சிங்கி, சிரிக்கிற விஷயம் இது கிடையாது, புரியுதா இல்லையா? சரி அப்பா வரட்டும், அப்பா கிட்ட பேசிக்கிறேன், அவரே சொல்லுவார் என்ன பண்றதுன்னு. அப்பான்னு சொன்னதும் கட்டுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், வரட்டும்னு வெயிட் பண்றான். அப்பா வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அம்மா நடந்த எல்லா விஷயமும் சொல்றாங்க. நம்ம கட்டுவை ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருவோம். அவன் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்லி அவன் மார்க்கும் கூட இன்க்ரீஸ் ஆகும். சரியா சொல்லிங்கங்க. கண்டிப்பா எங்க பக்கத்துலயே ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இருக்கு, அங்கேயே அனுப்பலாம். அத கேட்டதோ சிங்கி கட்டுவ கேலி பண்ணி இப்படின்னு சொல்றா. அட வா கட்டு, நீ உன்னோட புது கிளாஸஸ் நல்லா என்ஜாய் பண்ண. ஓகே ஜிங்கி, இதுல என்ஜாய் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நீயும் கூட கட்டுவோட ஜாயின் பண்ணிக்கோ. என்னது? அதுக்கு என்ன அர்த்தம்ப்பா? சிங்கு செல்லமே, அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ கூட கட்டு கூட ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போற, அவனுக்கு கம்பெனி கொடுக்க போற. நீ ஒன்னும் நிறைய தப்பு பண்ணல, ஆனாலும் உன்னோட ரைட்டிங் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நீ போனா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோ கட்டு, உன்னால பாரு இப்ப நானும் மாட்டிக்கிட்டேன். என்ன நல்லா கேலி பண்ணல சிங்கி, இப்ப செமையா இருக்க போது பாரு. அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே மம்மி கட்டு சிங்கிய ரெண்டு பேருமே ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. கட்டு சிங்கி, ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் முடிஞ்சதும் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே அம்மா. கட்டு சிங்கி ரெண்டு பேருமே கிளாஸுக்குள்ள போய் உட்காராங்க. பார்த்தா அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா கிளாஸுக்குள்ள மேம் வராங்க. மேம் எல்லா பசங்களுக்கும் ஒரு ஒரு புக்க கொடுக்கறாங்க. பாருங்க பசங்களா, இந்த ஒர்க் புக்ல உங்க எல்லாருக்குமே எக்ஸசைசஸ் கொடுத்திருப்பாங்க. நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கர்சிவ் ரைட்டிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க அது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் அதெல்லாம் இங்கேயே கிளாஸ்ல பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு பண்றதுக்காக ஹோம்வொர்க்கும் கொடுப்பேன். ஓகே மேம். அதுக்கப்புறம் மேம் எல்லா பசங்களுக்கும் போர்ட் மேல லெட்டர்ஸ் எழுதி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸசைசஸ் பண்ண சொல்லி பசங்களுக்கு சொல்றாங்க. எவ்வளவு வேலை இருக்கு பாரு, இது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. கட்டு, ஆனா உன்னாலதான் கட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, பரவாயில்ல, நீ என் தங்கச்சி தானே. பரவாயில்ல, எனக்காக இது பண்ணு. கட்டு சிங்கி இந்த எக்ஸசைஸ் பண்றதுல ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் மேம் எல்லாரோட எக்ஸசைஸும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட்டு, நீ நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு வேலை பண்ண, நீ ஒரு 10 பேஜ் எக்ஸசைஸ் எழுதிட்டு வா, சரியா? சிங்கி, நீ பரவாயில்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணல, ஆனாலும் நீ 5 பேஜ் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரணும். ஓ சரி. என்ன இது, நான் டபுளா வேலை செய்யணும் போல இருக்கே. கட்டு, சீக்கிரமா உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்க சரி பண்ணு, இல்லனா இப்படிதான் நிறைய ஹோம்வொர்க் எழுத வேண்டியதா இருக்கும். சிங்கி, சிரிக்கிறத நிப்பாட்டு, இல்லனா என்ன இல்லனா இல்லனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு சிங்கி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் சிங்கி பின்னாடியே கட்டு கூட ஓடிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. ஆனாலும் ஓடுறத நிப்பாட்ட மாட்டாங்க. நில்லு சிங்கி, நான் உன்னை இன்னைக்கு விட மாட்டேன், நில்லு. முடிஞ்சா என்ன புடிடா கட்டு. அவங்க இப்படி அங்க இங்கன்னு ஓடுறத பார்த்து அம்மாக்கு ரொம்பவே கோவம் வருது. கட்டு சிங்கி, என்ன இதெல்லாம், என்ன இப்படி ஓடிட்டு இருக்கீங்க? அம்மா கத்துனதும் அவங்க ரெண்டு பேருமே நின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கிளாஸ்ல ஹோம்வொர்க் கொடுத்திருப்பாங்களே. மம்மி, எனக்கு என்னமோ 5 பேஜ், கட்டுக்கு 10 பேஜ். அப்படியா? அப்பனா நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இவ்ளோ டைம் வேஸ்ட் பண்றீங்க? சரி போங்க, உங்களோட ஹோம்வொர்க்க ஆரம்பிங்க, போங்க. சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கட்டு சிங்கி ரெண்டு பேரும் அவங்களோட ஹோம்வொர்க்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிங்கி மட்டும் கொஞ்ச நேரத்துல அவளோட ஹோம்வொர்க்க முடிச்சிடுறா. ஆனா கட்டு இன்னும் ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னோட ஹோம்வொர்க் முடிஞ்சிடுச்சு, நான் விளையாட போறேன். இல்ல சிங்கி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, என்னையும் ஃபினிஷ் பண்ண விடு. இல்ல கட்டு, நீ அவ்வளவு சீக்கிரம் ஃபினிஷ் பண்ண மாட்ட, இன்னும் நிறைய இருக்கு. நான் விளையாட போறேன், நீ மெதுவா முடிச்சிட்டு வா, சரியா? சரி போ நீ.
நானும் ஹோம்ஒர்க் 10 நிமிஷத்துலயே முடிச்சுட்டு வந்துருவேன். ஆனா 10 நிமிஷம்ன்றது அவனுக்கு 1 ஹவர் ஆகுது. டைம் எப்படி போகுதுன்னே அவனுக்கு தெரியாது. ஆஹா, நானும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன். எஸ், நான் இப்போ விளையாட போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவ விளையாட போறான். அதே நேரத்துக்கு பார்த்தா அங்க சிங்கி திரும்பி வீட்டுக்கு வர்றது அவன் பாக்குறான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அட என்ன சிங்கி, இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? என்ன தண்ணி குடிக்க வந்தியா? நானும் விளையாட வரலான்னு தான் வந்துகிட்டு இருந்தேன். பார்த்தா நீயே வந்துட்ட. அட கட்டு, இங்க பாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, இப்ப வெளிய போக முடியாது. என்னது? ஓ நோ, இவ்ளோ நேரம் ஆயிடுச்சா? என்னால ஆடவே முடியல. ரொம்ப நேரம் ஹோம்ஒர்க் எழுதுறதுலே போயிடுச்சு. சாரி கட்டு, இப்ப நம்ம என்னதான் பண்ண முடியும் சொல்ல? ஒரு வேலை பண்ணலாமா? நீ நாளைக்கு வா. கட்டு பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து அவங்க 2 பேரையுமே கூப்பிடுறாங்க. பசங்களா, போங்க, போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. அப்பா வந்துகிட்டு இருப்பாரு. இங்க டின்னர் கூட ரெடி ஆயிக்கிட்டே இருக்கு. வாங்க, அப்புறம் எனக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க. சரி மம்மி. அதுக்கப்புறம் அந்த நாள் இப்படியே முடிஞ்சு போகுது. கட்டு ரொம்பவே டயர்டா இருப்பான். மறுநாள் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் ஆனதும் அவங்க மறுபடியும் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்க்கு போறாங்க. அவன் ரொம்பவே சந்தோஷமா மேம்க்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் புக்கை கொண்டு போய் கொடுக்கறான். ஆனா மேம் அந்த ஹேண்ட் ரைட்டிங் புக் பார்த்ததும் சொல்றாங்க, என்ன கட்டு இது? மேம் என்னாச்சு? நான் எல்லா ஹோம்வொர்க் எழுதிட்டேனே. பண்ணிருக்கேதா, ஆனா எல்லாமே தப்பா பண்ணிருக்கேன். நீ ரொம்ப அர்ஜென்ட்டா எழுதி முடிச்சிருக்க. இது ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் கட்டு. இங்க பாரு, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லி. சாரி மேம். இப்ப உனக்கு நான் என்ன ஹோம்வொர்க் கொடுக்கறனோ அத நீ சரியா பண்ணணும். அழகா நீட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பு இருந்தாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சரி மேம். இப்படியே ரொம்ப நாள் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் ரொம்பவே 1 மந்த்லயே நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிடுறான். இது எல்லாத்தோட காரணத்தாலையும் அவனால விளையாடவே போக முடியாது. அவனால டிவியும் பார்க்க முடியாது. எழுதி அவனுக்கு பாவம் கை வலியே வந்துட்டு இருக்கும். ஆனா இவ்ளோ நல்லா பிராக்டிஸ் பண்ண பிறகு அவனோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. 1 மாசத்துக்கு அப்புறமா மேம் கட்டுவோட ஹோம்வொர்க்கை செக் பண்ணி மேம் சொல்றாங்க, கட்டு. எஸ் மேம். இப்ப கூட ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல, இந்த வாட்டி நிஜமாலேயே நீ ஒரு தப்பும் இல்லாம அழகா எழுதிருக்க. பார்க்கவே ரொம்பவே நீட்டா இருக்கு. நிஜமாலுமே உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் 1 மாசத்துல இவ்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேம் நிஜமாலுமா? எஸ், வெரி குட் கட்டு. இங்க பாரு, இன்னைக்கு உன்னோட ஹோம்வொர்க்ல நான் உனக்காக ஸ்டார் கொடுக்க போறேன். பின்னாடில இருந்து சிங்கி ரொம்ப சந்தோஷமா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அட வா, வெல் டன் கட்டு. ஃபைனலி இனிமே நீ என்னை விட டபுள் ஹோம்வொர்க் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம நீ என் கூட விளையாட வரலாம். ஆமா சிங்கி, நீ சரியாதான் சொல்ற. கட்டு, சிங்கி மற்றும் ஸ்பிளாஷ் ரைட் ஹால்ல உட்கார்ந்து கட்டு மற்றும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அழகா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து பாம்ப்ளெட்ஸ் கொடுக்கறாங்க. அந்த பாம்ப்ளெட்ஸ் கட்டு அவனோட கையில இருந்து வாங்கிக்கிறான். நண்பர்களே, வாங்க இதுல நாம ஏரோப்ளேன் பண்ணலாம். ஆமா வாங்க. பசங்களா, பாம்ப்ளெட்ட பார்த்து யூஸ் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஏதாவது. சரிங்க ஆண்டி, நாங்க பார்த்து யூஸ் பண்ற பாம்ப்ளெட்ஸ. எல்லா பசங்களும் ஏரோப்ளேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹரி அவன்கிட்ட வந்த பாம்ப்ளெட்ட பார்த்த உடனே அத பார்த்து அவன் நிறுத்திடுறான். நண்பர்களா, இங்க பாருங்க, இது வந்து ஃபிளாஷ் வாட்டர் பார்க்கோட அட்வர்டைஸ்மெண்ட். அட ஆமா, நான் இத நம்மளோட டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட பார்த்தேன். இங்க ரொம்பவே நல்ல வாட்டர் ரைட்ஸ் நிறைய இருக்கு. அப்பனா நாம கண்டிப்பா இங்க போய் ஆகணும். எப்படியோ நமக்கு சம்மர் ஹாலிடேஸ் தானே நடக்குது. பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சண்டே எப்படியாவது வாட்டர் பார்க் போகணும்னு டிசைட் பண்றாங்க. எப்படியோ அப்பாக்கு கூட லீவ் இருக்கும் இல்லையா? அப்பா வேணான்னு எப்படியோ கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. அதே மாதிரியே ஆச்சு. சண்டே எல்லா பசங்களும் செமையா ரெடி ஆகி கட்டு சிங்கியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பசங்களா, ஃபிளாஷ் வாட்டர் பார்க்ல ஃபன் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஹே! அதுக்கப்புறம் அப்பா பசங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த வாட்டர் பார்க்க கூட்டிட்டு போறாரு. இந்த ஒரு வாட்டர் பார்க் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். விதவிதமான வாட்டர் ஸ்லைட்ஸ் இதுல இருக்கும். நிறைய அழகான ரைட்ஸ் இருக்கும். எல்லாருமே அங்க போய் பேண்ட்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருமே அந்த பேண்ட்ஸ கையில போட்டுக்கிறாங்க. ஏ லெட்ஸ் கோ கைஸ், நம்ம போய் ரைட்ஸ் என்ஜாய் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரைட்ஸ்க்கு போறாங்க. அங்க இருக்க ரொம்ப பெரிய ஒரு வாட்டர் ஸ்லைட் அவங்க பாக்குறாங்க. வாங்க வாங்க, நம்ம எல்லாரும் அந்த ஸ்லைட்ல போலாம். அதுக்கப்புறமா நாம வேற ஸ்லைட்ஸ்ல என்ஜாய் பண்ணலாம்.
ஓகே. அதுக்கப்புறம் கட்டு, சிங்கி, குட்டி, ஹரி, அதுக்கப்புறம் அப்பா எல்லாருமே அப்பா கூட போறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய டியூப் கிடைக்குது. எல்லாருமே அந்த டியூபுக்குள்ள உட்கார்றாங்க. பசங்களா எல்லாம் நல்லா உட்காந்துக்கோங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க, நாம இப்ப போக போறோம். அந்த டியூப் மேல உட்கார்ந்து எல்லாருமே கீழே ஸ்லைட் ஆகி போறாங்க. வாங்க வாங்க, அங்க இருக்க அந்த ரைட்ஸ்ல நாம இப்ப போகலாம். அங்க நாம ஹைட் அண்ட் சீக் கூட விளையாடலாம். நண்பர்களே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்ப ஹைட் அண்ட் சீக்ல யாராவது தோத்துட்டா அவங்கள நம்ம எல்லாரும் சேர்ந்து தண்ணியில தூக்கி போட்டுடலாம். அம்மா செம்மையான ஐடியா. வா வா. பசங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, இந்த மாதிரி தீம் பார்க்ல எப்பவும் கவனமா இருக்கணும். ஹோ, ஆனா ஏன்பா எங்க கூட நீங்களும் வரலாம்ல? இல்ல பசங்களா, நீங்க போங்க, நான் அப்புறம் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் பசங்க எல்லாருமே இன்ஃபிளாட்டபிள் வாட்டர் ரைட்ஸ்க்கு போறாங்க. அது ரொம்ப பெருசா இருக்கும். அதுல நிறைய ஸ்லைட்ஸ் மற்றும் கேப்ஸ் கூட இருந்தது. நான் கண்ணை மூட போறேன், நீங்க எல்லாரும் போய் சீக்கிரம் ஒளிங்க. அப்புறம் நான் யாரையாவது பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தண்ணில தள்ளி விட போறேன். கடைசி வரைக்கும் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வின்னர். ஓகே அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்டு எல்லாரையும் பிடிக்க ரொம்ப ட்ரை பண்றான். குட்டி, எல்லார விட முன்னாடி நான் உன்னதான் பிடிக்க போறேன்னு நினைக்கிறேன். இதோ இப்ப வந்துட்டேன். கட்டு ஃபர்ஸ்ட் குட்டிய பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். அவ பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருப்பா. அப்ப ஸ்லிப் ஆகி அவ அங்கே இருந்த அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா பசங்களுமே சிரிக்கிறாங்க. அட என்ன குட்டி, என்னோட வேலையை நீ ரொம்ப ஈஸியாக்கிட்ட. இப்ப நான் வேற எல்லாரையும் பிடிச்சு இப்படியே தண்ணில தள்ளிவிட போறேன். கட்டு வேற அவங்கள பிடிக்கலான்னு சொல்லி போறான். அப்ப அவன் ஹரி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறான். ஹரி ஒரு போல் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டு இருப்பான். அத பார்த்த உடனே கட்டு அப்புறம் ஹரி அவுட் பண்றதுக்காக சீக்கிரம் நடந்து போறான். ஹரி அவுட், இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அப்புறம் ஹரிய கூட அவன் கீழே தள்ளிடுறான் குட்டி கூட. இந்த மாதிரி அவன் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பிடிச்சு அப்புறம் எல்லாரையும் தண்ணில தள்ளி விட்டுடுறான். அப்புறம் ஒரு ஹேண்ட்ல அவன் மேல நின்னுக்கிட்டு இருப்பான், வேற எல்லாருமே தண்ணில இருப்பாங்க. பாத்தீங்களா நண்பர்களே, இந்த கேம்ல என்ன தோக்கடிக்கிறது இல்ல, தோக்கடிக்கலான்னு யோசிக்க கூட முடியாது. ஆனா அதே நேரத்துல அப்பா பின்னாடியில இருந்து வராரு. அதுக்கப்புறம் அவனை கீழே தள்ளி விட்டுடுறாரு. கட்டு பாத்தியா, இப்ப நீயும் அவுட் ஆயிட்ட. இந்த கேமோட வின்னர் நான் தான். சமய பண்ணீங்கப்பா. அப்பா என்ன பண்ணீங்க, இது சீட்டிங்ப்பா, நீங்க விளையாட்டுலயே இல்லல்ல. நான் தான் சொல்லியிருந்தேன்ல, நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு. அங்கிள், நீங்க கூட தண்ணில வாங்க. எங்க பாத்தீங்களா மியூசிக் கூட போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். ஆமா, அதுக்கப்புறம் இது வாட்டர் டான்ஸ் ஆயிடும். ஆமா ஆமா, இப்படி இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சிங்கி விசித்திரமா டான்ஸ் ஆட காட்டிட்டு இருப்பா. அப்புறம் குட்டி கூட சிங்கிய ஜாயின் பண்ணிப்பா. அவங்க ரெண்டு பேருமே இப்படி ஆடுறத பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் தண்ணியில வராரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து நிறைய டான்ஸ் ஆடுறாங்க. அப்பதான் சிங்கி அங்க இருந்த ஒரு ஸ்லைட பாக்குறா. அதான் நண்பர்களே, அங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்லைட். பக்கத்துலயே அங்க பாத்தீங்கன்னா 5 ஸ்லைட்ஸ் இருக்கு. வாங்க நம்ம எல்லாரும் போய் ஒண்ணா ஆடலாம். அப்ப நாம வேற 5 பேர் இருக்கோம்ல, அதனாலதான் சொல்றேன், நம்ம ஒரேடியா கீழே வரலாம். அப்பா, நீங்க எங்களோட ஒரு வீடியோ எடுங்கப்பா, சரியா? ஆமா, இது ரொம்ப நல்ல ஐடியா. வாங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க. கட்டு, சிங்கி, குட்டி, ஹரி மற்றும் பண்டி எல்லாருமே ஸ்டெப்ஸ் ஏறி மேல போறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்னா ஒவ்வொரு ஸ்லைட்ல உட்கார்றாங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர பாத்துக்கிறாங்க. போலாமா நண்பர்களே? எஸ், லெட்ஸ் கோ. அப்புறம் எல்லாருமே ஒன்னா கீழே வராங்க. தண்ணிய ஸ்பிளாஷ் பண்ணிக்கிட்டே பசங்க எல்லாருமே கீழே வராங்க. ஆமா, இதுல நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க மறுபடியும் போலாமா? ஆஹா, திருப்பி போலாம். ஆனா அப்பா, நீங்க எங்களோட வீடியோஸ் எடுத்தீங்க தானே? என்ன அது வந்து இன்னும் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை பசங்களா. ஆனா அந்த விஷயத்த கேட்டு எல்லாருமே ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன அங்கிள், நீங்க இன்னும் வீடியோவே எடுக்கவே இல்லைங்களா? ஆமா பண்டி. பசங்க எல்லாருமே முகத்தை சோகமா வச்சுக்கிறாங்க. ஆனா அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அட பசங்களா, நான் சும்மா காமெடி பண்ணப்பா. இங்க பாருங்க, நான் உங்களை ரொம்ப நல்லா வீடியோ எடுத்திருக்கேன்.
அப்புறம் அப்பா அவங்களோட வீடியோ எல்லாருக்கும் காட்டுறாரு. அத பார்த்து பசங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஸ்லைட்ஸ்ல போறாங்க. ஒவ்வொருத்தரா ஸ்லைட்ல ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. இவ்ளோ விளையாடின பிறகு அவங்க எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வராங்க. பசங்களா முடிஞ்சதில்ல, வாங்க ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஹோட்டலுக்கு போகலாம். போய் லஞ்ச் சாப்பிடலாம், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் எல்லாருமே சீக்கிரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா எல்லாரையும் ஒரு ஓபன் கார்டனுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வெளிய கார்டன்ல டேபிள் மற்றும் சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நிறையவே ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. வாவ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குப்பா. இன்னைக்கான அந்த நாள் நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. ஆமா ஜிங்கி, நான் வாட்டர் பார்க் தேடும் போதே எந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு தேடி பார்த்தேன். இந்த ஹோட்டல் ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ரிவ்யூ பார்த்தேன். பார்க்கவும் நல்லா இருக்கு, ரிவ்யூவும் நல்லா இருக்கு அப்படிங்கறதால நான் இந்த ஹோட்டலையே புக் பண்ணிட்டேன். அங்கிள், இந்த ஹோட்டல் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அங்கிள். பசங்களாம் வாங்க, நமக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்ம ஆர்டர் பண்ணுவோம். உங்க எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. எல்லாருமே அந்த அழகான இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதுதான் கட்டு சிங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.